Welcome students. Today's class 11th Max chapter 5 binomial theorem sequence and series. Already we learned sequence and series in 10th standard. நம்ம 10th லே பாத்தீங்கன்னா sequence and series பத்தி படிச்சிருக்கிறோம். இப்போ binomial theorem. So binomial theorem faculties the algebraic expansion of the binomial a plus b for a positive integral exponent of n. That is a plus b whole power n. இது நம்ம என்ன பண்றோம் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் பற்றி பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பென்ஷன் தான் n க்கு 2 3 4 இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குன்னா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்ட்டு இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, நம்ம அதை படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி போடுறது தான் இது. தட் இஸ் பார்த்தீங்கன்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். In this chapter we learn to use the symbol NCR. NCR தான் நம்ம என்ன பண்ணுறோம் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ NCR பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல். இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். n காம்பினேஷன் பெர்முடேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அதிலே பார்த்துருப்போம். ஸோ அதில் NCRங்கிறது இஸ் ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்குது, அந்த a ப்ளஸ் பி த ஹோல் பவர் என்கிற ஒரு எக்ஸ்பென்ஷனில். ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஆன்சர் வரக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட்ங்கிறது பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். அது என்ன பண்ணணும்னா காம்பினேஷனை பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள். த பாஸ்கல் ட்ரையாங்கிள் இஸ் த அரேஞ்ச்மெண்ட் த வேல்யூ ஆஃப் NCRs இன் ட்ரையாங்குலர் ஃபார்ம். k plus 1 through consist of the value of KC0. that is NCR அப்படின்னா NC0 NC1 NC2 அப்படி எக்ஸெட்ரா வருங்களா. பார்த்தீங்கன்னா இங்கே KC0 KC1 KC2 அப்படி எக்ஸெட்ரா KCK. இது ட்ரையாங்கிள் ஃபார்மில் வரும். that is 0C0 1C0 1C1. that is பார்த்தீங்கன்னா NCR. R பார்த்தீங்கன்னா 0 0னா 0C0, 1 பார்த்தீங்கன்னா 1C0 1C1, 2 போட்டோம்னா 2C0 2C1 2C2, 3 அப்படின்னா 3C0 3C1 3C2 3C3 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, நம்மளுக்கு அதில் வரக்கூடிய பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் தான் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஃபார்மில் வரக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுங்களா, a ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பவரில் தட் இஸ் நான் சொன்னோம் இல்லைங்களா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் a ப்ளஸ் பி த ஹோல் பவர் nங்கிறது பாசிட்டிவ் இன்டர்வலாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனில் வராது, இன்டீஜராக தான் இருக்கும். nக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம் 2 போட்டோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 2 1 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 nக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 2 1. தட் இஸ் a ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். சப்போஸ் நம்ம என்ன பண்ணோம்னா a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா படிச்சிருக்கிறோம். என்ன ஃபார்முலா a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர்டு பி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க 1 3 3 1ங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 1 3 3 1. அந்த கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி திஸ் காம்பினேஷன் NC 3C0 3C1 3C2 3C3. நம்ம இதே பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 5 வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தெரியும் ஃபார்முலாவை, அது கியூப் தெரியும். அதை நம்ம என்ன பண்ணோம் எகைன் ஒரு டைம் மல்டிபிள் பண்ணி போட்டே போவோம் கரெக்டுங்களா. சப்போஸ் 3க்கு வேணும் அப்படின்னா 4க்கு வேணும் அப்படின்னா a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் இன்ட்டு a ப்ளஸ் பி. a ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா தெரியும், அது கூட ஒரு a ப்ளஸ் பியை மல்டிபிள் பண்ணால் கிடைக்கும். ஸோ அப்படி போய் நம்ம கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணால் இப்படி டைரெக்டாக நீங்கள் போடலாம். இந்த பைனாமியல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஷார்ட்டில் நம்ம ஃபார்மில் பவருடைய n நம்ம a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கியூப் தெரியும். ஸோ பவர் எத்தனை இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணால் ஈஸியாக உங்களால் ஃபார்முலா எழுத முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி த ஹோல் கியூபுக்கே ஃபார்முலா சொன்ன முடியுங்க என்ன வரும்னா a கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர்டு b ப்ளஸ் 3ab ஸ்கொயர்டு ப்ளஸ் b கியூப். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி சைட்டே வருது. இங்கே பாருங்கள் ஏனுடைய பவர் 3 ஏனுடைய பவர் 2 ஏனுடைய பவர் 1 இங்கே ஏனுடைய பவர் 0வாக இருக்கும். ஸோ அப்போ பீனுடைய பவர் 0 பீனுடைய பவர் 1 பீனுடைய பவர் 2 பீனுடைய பவர் 3. ஸோ இப்போ a கியூப் ப்ளஸ் a ப்ளஸ் பி த ஹோல் கியூப்னா அதை பார்த்தீங்கன்னா ஏனுடைய பவர் டிகிரீஸ் ஆகிட்டே வருது, பீனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ அதனோட கோஎஃபிஷியன்ட் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார்முலா எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த a ப்ளஸ் பி த ஹோல் பவர் 4க்கு நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஃபைண்ட் பண்ணிக்கிறாங்களா 4C0 4C1 4C2 4C3 4C4. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வேல்யூ தெரியும். 4C0னா 1 4C1னா 4க்கு ஈக்குவல் 4C2 அப்படின்னா 4 into 5 divided by 1 into 2 மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் 4 into 3 divided by 1 into 2 6 கிடைக்கும். 4C3 பார்த்தீங்கன்னா 4C1க்கு ஈக்குவல் 4C4 பார்த்தீங்கன்னா 1.
ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணேன் a + b the whole power 4னு சொன்னாங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா a தட் இஸ் எத்தனை டைம் இருக்குது அதோட ab + ab ப்ளஸ் நம்மளுக்கு என்ன வரும்னா 5 டைம் வருதுங்களா. அப்போ ab + abன்னு போட்டுக்கலாம். ஏனுடைய பவர் பார்த்தீங்கன்னா 4, அப்போ a cube a ஸ்கொயர்டு a பவர் 1 a பவர் 0. இப்போ b பார்த்தீங்கன்னா b பவர் 0 b பவர் 1 b பவர் 2 b பவர் 3 b பவர் 4. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் 1 இங்கே என்ன வரணும் 4 டைம்ஸ் வரும், இங்கே 6 டைம்ஸ் வரும், இங்கே 4 டைம்ஸ் வரும், இங்கே 1 டைம்ஸ். ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன வரணும் a + b the whole power 4 ஃபார்முலா. ஸோ நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இந்த பாஸ்கெட் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அதையும் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா a + b the whole square ஃபார்முலா a + b the whole cube ஃபார்முலா இருக்குது. அந்த கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணால் இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இஸ் a cube 3a² b 3ab² + b cube. ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் எழுதிக்கலாம். ஏனுடைய பவர் 3 ஏனுடைய பவர் 2 ஏனுடைய பவர் 1 ஏனுடைய பவர் 0. the same b0 b பவர் 1 b பவர் 2 b பவர் 3. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 3 3ங்களா. சேர்த்துமே உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அந்த ஃபார்முடைய எக்ஸ்பென்ஷன் ஈஸியாக உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி தான் பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஃபார் a + b the whole power n. a + b the whole power n அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு அந்த 1 4 1 3 3 1 கிடச்சிதுங்களே அந்த கோஎஃபிஷியன்ட் தான் பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். தட் இஸ் nc0 nc1 nc2 nc3 up to etc ncn இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா a + b the whole power என்ன ஏனுடைய பவர் பார்த்தீங்கன்னா டிகிரி சைடே போகுது. அப்போ a பவர் n a பவர் n - 1 n - 2 up to etc a0 வரும். b பவர் 0 b பவர் 1 b பவர் 2 up to etc b பவர் n கிடச்சிடும். சரிங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் எக்ஸ்பென்ஷன் தான் a + b the whole ஸ்கொயருக்கு உங்களால் போட முடியும். இதே 3 4 3 வரைக்கும் போடலாம். 5 6 7 8லாம் வந்து அவங்களால போடுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம ஈஸியாக இந்த பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா டேமை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பைனாமியல் தியரமே பார்த்தீங்கன்னா a + b the whole power n = nc0 a power n b power a0 nc1 a power n - 1 b power 1 nc2 a power n - 2 b power 2 up to etc. between ஒரு டைம் ncr a power n minus r b power r ncn a power 0 b power n. இதுதான் உங்களுக்கு ஃபார்முலாவே. ஸோ உங்களுக்கு தேவையான இப்படி எழுதிக்கலாம் ncab + ncab நேபஸ்டே போயிட்டீங்கன்னா ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ncab. ஸோ இங்கே nc0னா b பவர் 0 இங்கே nc1னா b பவர் 1 அப் டு எக்ஸெட்ரா லாஸ்ட் டைம் ncnனா b பவர் n. இப்போ a பார்த்து ரிவர்ஸில் போகும் a பவர் n a power n - 1 up to etc a0. ஸோ இதுதான் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் ஏபிக்கு நம்ம வேல்யூ போட்டோம்னா ஏபிஏ தான் இருக்கும். தட் இஸ் n-க்கு 2 போட்டிங்கன்னா ஸ்கொயருக்கான ஃபார்முலா கிடச்சிரும், n-க்கு 3 போட்டிங்கன்னா க்யூபுக்கான ஃபார்முலா கிடச்சிரும். ஸோ இது நம்ம தியரம் எதில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வச்சு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம லாஸ்ட் ஸ்டெப்லேயே பார்த்துருக்கோம். மேத்தமெட்டிக் இண்டக்ஷனுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் எது ஃபார்முலா வந்து ட்ரூன்னு எப்போ அசியூம் பண்ணணும்னா n-க்கு பதில் தட் இஸ் ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலாவில் n-க்கு பதில் 1க்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும். n = 1ன்னு சொல்லிட்டுனா ப்ரூவ் பண்ணி காட்டணும். கேக்கு அசியூம் பண்ணிவிட்டு k + 1க்கு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த தீரம் என்னாங்கன்னா ப்ரூவ்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா we prove the theorem using mathematical induction for any positive integer n. ஸோ நம்ம மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா n-க்கு 1ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அசியூம் பண்ணியிருப்பாங்க. அசியூம் தட் நம்ம கேக்கு அசியூம் பண்ணிவிட்டு ஃபைனல் என்ன பண்ணணும் அப்படின்னா k + 1க்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டா கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் என்ன பண்ணிக்கலாம்னா கரெக்டுன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரூவ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ பைனாமியல் தியரத்தில் ஃபார் அந்த தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் a + b the whole power n = பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னேன் 1 2 2 1 அந்த மாதிரி வருது இல்லைங்களா. அந்த மாதிரி வருது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கும். தட் இஸ் nc0 nc1 nc2 ncr up to etc வரும். ஸோ இதே நீ nc0னா b பவர் 0 nc1னா b பவர் 1 nc2னா b பவர் 2 அப்போ ncrனா b பவர் r ncnனா b பவர் n ncn - 1னா b பவர் n - 1. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா a பவர் n a பவர் n - 1 n - 2 up to etc n - r இங்கே பார்த்தீங்கன்னா a பவர் 1 a பவர் 0ன்னு கிடச்சிரும். இதில் nc0 nc1 nc2னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த தியரம் தான் பார்க்க போகிறோம். ஃபார் n இஸ்
பாசிட்டிவ் இன்டீஜர் தென் a plus b the whole power என்கிறது இந்த தியரம் ப்ரூவ் பண்ணி காட்டணும். we prove the theorem by mathematical induction. let p of n என்கிறது given position இங்கே p of n அசியூம் பண்ணிடுங்க. பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படிங்கிறனால n belongs to n, that is பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பராக இருக்கும். to prove n equal to 1, n equal to 1க்கு ப்ரூவ் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் போய் n க்கு 1 போடுங்க, a plus b the whole power 1. ஸோ அப்போ n க்கு 1 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1c0 a power 1 b power 0, 1c1 a power 1 minus 1 0 b power 1 கிடைச்சிரும். ஸோ நம்மளுக்கு n க்கு 1 போட்டோம்னா 1c1ஓட ஸ்டாப் ஆகும். n க்கு 2 போட்டோம்னா 2c2 வரைக்கும் வரும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா 2c0 2c1 2c2 வரைக்கும் வரும். n க்கு 3 போட்டோம்னா 3c0 3c1 3c2 3c3 அது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா nc0நாலும் 1 தான், ncnனாலும் 1 தான். 0 வந்தாலும் ஆன்சர் 1 தான் கிடைக்கும், சேமாக இருந்தாலும் ஆன்சர் 1 தான். ஸோ பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னா 1c0 1 தான். இப்போ a மட்டும் இருக்கும், இங்கே b மட்டும் இருக்கும். அப்போ போத் சைடுமே ஈக்குவலாக வரனால p of 1 is true. assume that p of k னா இந்த இடத்துல nங்கிற இடத்துல k ரீப்ளேஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி போடையில் a plus b the whole power k equal to kc0 a power k b power 0, kc1 a power k minus 1 b power 1, kcr a power k minus r b power r, kck a power 0 b power k is true. நம்ம என்ன பண்ணோம்னா கேக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும், k plus 1க்கு ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் அதோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், கேங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் k plus 1 போட்டால் கிடைச்சிடும். அல்லது இங்கே nங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் k plus 1 போட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் பாருங்கள், nங்கிற இடத்துல k plus 1 போட்டிங்கன்னா a plus b the whole power k plus 1 equal to k plus 1 c0 a power k plus 1 b0. அதே மாதிரி k plus 1 c1 a power k plus 1 minus 1, அதே plus b1 plus f2 etc. k plus 1 cr a power k plus 1 minus r into br plus etc. last time k plus 1 c k plus 1 a power 0 b power k plus 1. that is இந்த இடத்துல kங்கிற இடத்துல k plus 1 போட்டுருங்க, இங்கே எக்ஸ்ட்ரா அவுட்டருக்கு மைனஸ் வரும். ஸோ இது என்ன பண்ணால் ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தாச்சு, p of k plus 1 அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா p of k plus 1. ஸோ அப்போ p of k plus 1ங்கிறது எதுங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா a plus b the whole power k plus 1 வருங்களா, அப்போ k plus 1. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், a power m plus n a power m into a power n எழுதிக்கலாம். அப்போ a plus b the whole power k into a plus b. அப்போ a plus b மட்டும் வச்சுட்டு இது பை ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 இருக்குது இல்லைங்களா, ஸ்டெப் 2லேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்முலா ரிசல்ட் நம்மளால் எழுத முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் 2லேயே இங்கே இருக்குது p of k plus 1ங்கிறது நம்மளுக்கு 2ன்னு தெரியும். அப்போ p of k plus that is பார்த்தீங்கன்னா a plus b the whole power k, that is a plus b the whole power kக்கு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். kc0 a power k b power 0, kc1 a power k minus 1 b power 1 plus up to etc. kcr a power k minus r b power r plus up to etc. last time பார்த்தீங்கன்னா kck a power 0 b power k. ஸோ இது என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஏவை எடுத்து இன்னரில் மல்டிபிள் பண்ணிடுங்க, அடுத்து பிஏ எடுத்து இன்னரில் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ அப்போ ஏவை எடுத்து மல்டிபிள் பண்ணியில் இந்த டைம் பாருங்கள், இது ஃபுல்லாக ஏ தான் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கு மட்டும் அப்படியே போட்டிருப்போம். அப்போ 1 a power k plus 1, இங்கே a power k மட்டும் இருக்கும். அப்போ இங்கே 1 போடையில் a power k minus r plus 1. ஒவ்வொரு டைம் கூட பவரில் ஒரு 1 ஆட் பண்ணேன், ஏன்னா ஒரு ஏ இன்னரில் போவையில் ஏனுடைய பவர் 1 இன்க்ரீஸ் ஆகும். அப்படியே போகவே லாஸ்ட் டைமில் a பவர் 1ஆக மாறிடும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா a பவர் 1ஆக இருக்கும். ரிமைனிங் அப்படியே தான் இருக்குது. இந்த kc0வும் b பவர் 0 kc1 b பவரும் அப்படியே தான் இருக்குது. இதில் ஏங்கிறது இஸ் ஏனுடைய பவர் மட்டும் 1 இன்க்ரீஸ் பண்ணி எழுதியிருக்கு. ப்ளஸ் செகண்டு பிஏ இன்னரில் கொண்டு போவையில் ஏவை அப்படியே வச்சுட்டு பியினுடைய பவர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்படியே இல்லை, b பவர் 1 மட்டும் வரும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா b பவர் 2 கிடச்சிடும். இந்த டைம் படிக்கல b பவர் r plus 1, லாஸ்ட் டைம் படிக்கல b பவர் k plus 1 கிடச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல kc0 a பவர் k plus 1 b0 இருக்கு இல்லையா, இதில் நம்மளுக்கு a பவர் k b பவர் 1 பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு அடிச்சு நாங்கள் ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே ஏவால் மல்டிபிள் பண்ணியிருக்குங்களா, இதெல்லாமே ஏவால் மல்டிபிள் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இந்த டைம் ஃபுல்லாகவே எதால் மல்டிபிள் பண்ணியிருக்குன்னா பியால் மல்டிபிள் பண்ணியிருக்கு. இந்த டூவையும் கம்பேர் பண்ணியில் இதெல்லாம் பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்தது, a பவர் k b பவர் 1. அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா a பவர் k minus 1 b பவர் 2. இப்படியே ஒவ்வொரு டைமும் பிஃபோராக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஃபோரில் ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்கும்.
அப்போ இதில் ஃபஸ்ட்டு டைமும் இதில் லாஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கும். ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட் ரோலேயும் அந்த டைம் இருக்கும், செகண்ட் ரோலேயும் அந்த டைம் இருக்கும். தட் இஸ் ஏவை மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட் வரும், பிஏ மல்டிபிள் பண்ணக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டும் ரெண்டு கோஎஃபிஷியன்ட் கிடச்சிரும் ஒரே இதுக்கு பார்த்தீங்கன்னா. தட் இஸ் ஏ பவர் கே பி பவர் 1க்கு பார்த்தீங்கன்னா 2 கோஎஃபிஷியன்ட். தட் இஸ் பாருங்கள், இதில் செகண்ட் டைமுங்கிறது பியினுடைய ஃபஸ்ட் டைமுக்கு ஈக்குவல், இதில் தேர்ட் டைமுங்கிறது செகண்ட் டைமுக்கு ஈக்குவல், இதில் nth டைமுங்கிறது இதுக்கு பிஃபோராக ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதில் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பிஃபோரில் வரும். அப்போ இந்த லாஸ்ட் டைம் தட் இஸ் கேசிகேங்கிற டைமும் கேசி0ங்கிற டைம் மட்டும் தான் உங்களுக்கு என்ன வரும்னா செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கையில் கேசி0 ஏ பவர் கே ப்ளஸ் 1 பி பவர் 0 அப்படியே இருக்குது. இந்த 2 டைம்லேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏ பவர் கேவையும் பி பவர் 1ஐயும் அவுட்டரில் எடுத்துகிட்டு அப்படின்னா கேசி1 ப்ளஸ் கேசி0ன்னு இருக்கும். கேசி1 ப்ளஸ் கேசி0. இதுக்கு அடுத்த டைம் என்னவாக இருந்திருக்குங்க, KC2 a power k minus 1 KC2 a power k minus 1 b power 2 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா a power k minus 1 b power 2ங்கிற டைம் காமனாக இருக்குது. அப்போ மீனிங் என்ன இருக்குங்க, KC2 KC1 பார்த்தீங்கன்னா தெரியும், KC1 KC0. அப்போ அடுத்தது என்ன இருக்குங்க, KC2 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா KC1. அப்படியே போவையில் இங்கே KCRனா இதுக்கு பிஃபோர் டைம் என்னவா இருக்குன்னா KCR மைனஸ் 1 இருந்திருக்கும். KCR பார்த்தீங்கன்னா KCR மைனஸ் 1 இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட் டைம் அப்படியே ரைட் பண்ணிடுங்க. ரெண்டே ஸ்டெப் தான், ஆனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் அப்படியே எழுதிடுங்க. இந்த செகண்ட் டைம் இதை கம்பேர் பண்ணையில் நம்மளுக்கு KC1 ப்ளஸ் KC0ன்னு கிடைக்கும். அப்படியே போவையில் இங்கே KCR ப்ளஸ் KCR மைனஸ் 1 கிடைக்கும். KCR ப்ளஸ் KCR மைனஸ் 1 கிடைச்சிடும். ஸோ அப்படியே லாஸ்ட் டைம் போய் உனக்கு என்ன கிடைக்குன்னா KCK ப்ளஸ் KCK மைனஸ் 1 வரும். KCK ப்ளஸ் KCK மைனஸ் 1 வரும். அப்போ லாஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைம் அப்படியே எழுதிக்கிட்டு நான் அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், இந்த டைமுக்கு இதை கம்பேர் பண்ணிடுங்க. இந்த டைம் தட் இஸ் KC1 ப்ளஸ் KC2 KC2 ப்ளஸ் KC3 சாரி KC1 ப்ளஸ் KC0 KC2 ப்ளஸ் KC1 அப் டு எக்ஸெட்ரா KCRனா இதுக்கு முன்னாடி என்ன வருதுன்னா KCR மைனஸ் 1 இருந்திருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் டைம் அப்படியே எழுதிருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 அப்படின்னா N ப்ளஸ் 1 CR பெர்முட்டேஷன் காம்பினேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஒரு ரிசல்ட்டை படிச்சிருக்கிறோம். 5G2 ப்ளஸ் 5G3 ப்ளஸ் 5G2 அப்படின்னா என்னோட ஆன்சர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா N ப்ளஸ் 1 தட் இஸ் 6C3க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆன்சர் ப்ளஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு ஆட் பண்ணக்கூடிய ஆன்சர் எதுக்கு ஈக்குவல்னா இதுக்கு ஒரு தியரமாகவே படிச்சிருக்கிறோம். NCR ப்ளஸ் NCR மைனஸ் 1 ஈக்குவல் டு N ப்ளஸ் 1 CR. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே K ப்ளஸ் 1 K ப்ளஸ் 1 உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா C1ன்னு கிடைக்கும். K ப்ளஸ் 2 1 C2ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே பார்க்கல K ப்ளஸ் 1 CRன்னு வரும். இங்கே பார்க்கல K ப்ளஸ் 1 CK ப்ளஸ் CKன்னு கிடச்சிடும். K ப்ளஸ் 1 CKன்னு கிடச்சிடுது. ஸோ இந்த டைமுக்கான ஆன்சர் K ப்ளஸ் 1 CK, இந்த டைமுக்கான ஆன்சர் K ப்ளஸ் 1 CR, இந்த டைமுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா K ப்ளஸ் 1 C1 கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு NC0 தட் இஸ் 5C0னால ஆன்சர் 1 தான், 6C0னால ஆன்சர் 1 தான். கரெக்டுங்களா? அப்போ NC0னாலும் N ப்ளஸ் 1C0னாலும் 1 தான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே எல்லா டைமும் நம்மளுக்கு K ப்ளஸ் 1 கிடைச்சதுங்களா, இந்த டைம் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா K ப்ளஸ் 1 கிடைக்கும். அப்போ லாஸ்ட் டைமும் ஃபஸ்ட் டைமும் K ப்ளஸ் 1க்கு சேஞ்ச் பண்ணணும். KC0ன்னு எப்படி எழுதிக்கலாம்னா K ப்ளஸ் 1C0ன்னு எழுதிக்கலாம். KCKவை பார்த்தீங்கன்னா K ப்ளஸ் 1C K ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். தட் இஸ் பார்த்தீங்கன்னா KC0 KCNக்கு பார்த்தீங்கன்னா K ப்ளஸ் 1C0 K ப்ளஸ் 1C K ப்ளஸ் 1 மாற்றியாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா K ப்ளஸ் 1C0ன்னு எழுதியிருக்கு. இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா K ப்ளஸ் 1 CK ப்ளஸ் 1. ரிமைனிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் டைம் ஃபுல்லாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியாட்டு. இது எல்லாமே உங்களுக்கு எதில் வருதுன்னா RHS டைப்பில் இருக்கும். தேர்ஃபோர் P of K ப்ளஸ் 1 is true. ஸோ நம்ம 1க்கு அசியூம் பண்ணி 1க்கு ப்ரூவ் பண்ணணும், Kக்கு அசியூம் பண்ணிவிட்டு K ப்ளஸ் 1 ப்ரூவ் பண்ணிட்டனால இன் ஜென்ரல் ஃபார்முலா பை மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், P of N is true for all N belongs to N. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணுக்குமே உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷனில் சம் ரிசல்ட் இருக்குது. The expansion a plus b the whole power n, comma n belongs to n can be also written as summation k equal to 0. இது பார்த்தீங்கன்னா லென்த்தியான டைம் இருந்தீங்களா, அது வந்து ஜென்ரல் டைம் சொல்ல முடியும். ஜென்ரல் டைம் பார்த்தீங்கன்னா NCR a power n minus r b power i தான் ஜென்ரல் டைம். ஸோ அந்த பிட்வீன் வந்தது இல்லைங்களா, பிட்வீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுக்கு கேனா கே போட்டுக்கலாம், n வேணால் n போட்டுக்கலாம். அது இஸ் NCR a power n minus r b power r. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா சம் ரிசல்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா the expansion a plus b the whole power n also summation k equal to NCR a power n minus r b power r.
ஸோ நம்மளுக்கு ஏபி மாறி வரலாம். நான் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணால் 2 + 3 இருக்கு இல்லைங்களா, 2 + 3 பிரிக்கலாம், சம்டைம்ஸ் 3 + 2 பிரிக்கலாம். அப்போ A + B சேஞ்ச் ஆகி வரலாம். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகி வந்தனால உங்களுக்கு என்ன வேணால் NCK A⁻n−k B⁻k என்னன்னு கரெக்டாக தான், அது A⁻k B⁻n−k இருந்தாலும் கரெக்டாக தான். உங்களுக்கு இப்படி என்ன பண்ணலாம், ஒன்றா ஏவை டிசெண்டிங்கிற போடையில் B அசெண்டிங் கொண்டு வந்துடுங்க. சப்போஸ் B அசெண்டிங்கில் போச்சுன்னா A டிசெண்டிங்கில் வந்துடும். ஆனால் இதனுடைய பவர் இருக்குது இல்லைங்களா, அதில் சம் ஆஃப் த பவர் ஆஃப் A அண்ட் B இன் ஈச் டேம், ஒவ்வொரு டைமில் வரக்கூடிய அந்த ஏபியினுடைய பவரை ஆட் பண்ணி அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக வரும்னா எண்ணுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஏனுடைய பவரையும் பினுடைய பவர் ஆட் பண்ணால் எண்ணுக்கு ஈக்குவல், இந்த 2 பவரை ஆட் பண்ணால் எண்ணுக்கு ஈக்குவல், இங்கே ஆட் பண்ணால் எண்ணுக்கு ஈக்குவல், இதையும் ஆட் பண்ணால் எண்ணுக்கு ஈக்குவல். ஸோ நம்ம ஒவ்வொரு டைம், தட் இஸ் ஈச் டைம், ஒவ்வொரு டைம்லேயும் வரக்கூடிய அந்த ஏ அந்த பியினுடைய பவரை சம் பண்ணால் அது எதுக்கு ஈக்குவலாக வரும்னா எண்ணுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் கண்டெயின் n+1 டைம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A + B த ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்ம் என்னன்னு தெரியுங்களா, A² + 2AB + B ஸ்கொயருங்களா. ஸோ இந்த A + B த ஹோல் ஸ்கொயருங்கிறது எத்தனை டைம் கண்டெயின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம், 2 டைம், 3 டைம். ஸோ பவரில் n இருந்ததுன்னா n+1 டைம், இப்போ 2 இருந்ததுன்னா 2+1 பார்த்தீங்கன்னா 3 டைம் இருக்கும். ஸோ அதான் சொல்லியிருக்கு, the expansion A + B the whole power n, n belongs to n contains exactly கரெக்டாக எத்தனை டைம் இருக்குன்னா n+1 டைம் இருக்கும். ஸோ பவரில் 5 இருந்தால் டோட்டலாக எத்தனை டைம் வருங்க, 6 டைம் வரும். பவரில் 1 இருந்ததுன்னா 2 டைம், 2 இருந்ததுன்னா 3 டைம், 3 இருந்ததுன்னா 4 டைம். நம்ம பார்த்துருக்கோம் A + B த ஹோல் கியூபுக்கு 4 டைம் வரும். A³ + 3A² B + 3AB² + B³ ஸோ பவரில் 3 இருக்கிறனால நம்மளுக்கு அடித்த டைம் எத்தனை டைம் இருக்குங்க, 4 டைம் இருக்குங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டைம் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேட்டால் பாருங்கள், இந்த A + B த ஹோல் பவர் என்னன்னா என்ன ஆகுனா NC0, தட் இஸ் NCAB கடை ஞாபகம் வச்சுக்கோங்க. NCAB ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே 0 0 1 1 2 2ன்னு போட்டிங்கன்னா இப்போ NN வரும் லாஸ்ட் டைமு. இங்கே எண்ணை வந்து டிக்ரீஸ் போகணும், n-1 அப்படி சார் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 வரும். இதை சம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும்னா பைனாமியல் தியரம். இதில் நம்ம ஏனுடைய பவரை டிக்ரீஸ் ஆகும், பியினுடைய பவர் இன்க்ரீஸும் கொண்டு போகலாம். அந்த பியினுடைய பவர் டிக்ரீஸ் எடுத்துனா ஏனுடைய பவர் இன்க்ரீஸ் வரும். நம்ம மாற்றிருந்தாலும் உங்களுக்கு கரெக்டு தான். A + B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை B² + 2BA + A² கரெக்டு தான். ஸோ அந்த மாதிரி ரிவேர்ஸ் இந்த மாதிரி மாற்றி தான், அதான் ஏபி இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 எத்தனை டைம் பவரில் என்ன இருந்ததுன்னா அதோட எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா n+1 டைம்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைமுடைய A அண்ட் பியினுடைய பவரை ஆட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக வரும்னா n-க்கு ஈக்குவலாக வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரல் R + 1th டைம் ஆஃப் த எக்ஸ்பென்ஷன் நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ஃபஸ்ட்டு டைமாக இந்த ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம், தேர்டு டைம், ஃபோர்த் டைம் அப்படின்ட்டு R + 1th டைம். தட் இஸ் பார்த்தீங்கன்னா இது 1 2 3 எப்படி வச்சுட்டா 6ஆக இருந்ததுன்னா அந்த டைம் பார்த்தீங்கன்னா R + 1th டைமாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம்ங்கிறது உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் அப்படிங்கிறது NC0க்கு ஈக்குவலு, செகண்ட் டைம் அப்படிங்கிறது NC1க்கு ஈக்குவலு, தேர்டு டைம் அப்படிங்கிறது NC2க்கு ஈக்குவலு. கரெக்டுங்களா. அப்போ இந்த NC6ங்கிறான், இங்கே 2 இருந்தால் 3 இருக்குது, 1 இருந்தால் 2 இருக்குன்னா அப்போ NC6 எதுக்கு ஈக்குவல்னா R + 1th டைமுக்கு ஈக்குவலு. அப்போ R + 1th டைமுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NCR A⁻n−R B⁻R அதான் சொல்லியிருக்கு. R + 1th டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா NCR A⁻n−R B⁻R. ஆறுங்கிறது 0 1 2 அப்படி எக்ஸெட்ரா என்ன இருக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்லேயே பார்த்துருந்தோம். NCRங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா NCn-R. அப்போ NC0வும் NCnனும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி NC1ம் NCn-1 ஈக்குவலாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போடையில் சப்போஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 டைம் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமு உங்களுக்கு எந்த டைமு ஈக்குவலாக வரும்னா லாஸ்ட் டைம் ஈக்குவலாக வரும். பார்த்தீங்கன்னா 5C0 5C1 5C2 5C3 5C4 5C5. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5C0வும் 5C5வும் ஈக்குவலு, 5C1ம் 5C4ம் ஈக்குவலு, 5C2வும் 5C3யும் ஈக்குவலு. கரெக்டுங்களா. ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும், ஃபஸ்ட்லேருந்து செகண்டும் லாஸ்ட்லேருந்து செகண்டு, ஃபஸ்ட்லேருந்து தேர்டுனா லாஸ்ட்லேருந்து தேர்டு. ஸோ இதோட கோஎபிசியன்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சேமாக தான் வரும். ஸோ இதை நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்கல்லே பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா. பாஸ்கல்லே 1 3 3 1 வந்து கோஎபிசியன்ட், அப்போ இது 2 ஈக்குவல் வந்து இங்கே 2 ஈக்குவல் வந்தது. சரிங்களா. பாஸ்கல் ட்ரையாங்கிள் நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பேன்ஷன் ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பேன்ஷனில்
greatest, that is பார்த்தீங்கன்னா n, the greatest coefficient, இதுக்குள்ளே எது coefficient அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா n is ஈவனாக இருந்தால் என்ன வரும், the n is ஆடாக இருந்தால் என்னன்னு பாருங்கள். n is ஈவனாக இருந்தால் என்னென்னு பாருங்கள், n is ஆடாக இருந்தால் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த மிடில் டைம் கண்டுபிடிக்கணும். மிடில் டைம் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n is ஈவன். நம்ம பார்த்தீங்கன்னா ஈவனாக 9 டைம்ஸ் வரும். பார்த்தீங்கன்னா n ஈவன் a + b the whole square அப்படின்னா n ஈவனுங்களா, ஈவன் எத்தனை டைம் வருங்க, 3 டைம் வரும். அதில் சென்டர் டைம்ங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா மிடில் டைமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல n is ஈவனாக இருந்ததுன்னா அந்த டைம் கண்டுபிடிப்பாங்களா பார்த்தீங்கன்னா tn/2 + 1, தட் இஸ் r + 1ங்கிற மாடல் இருக்குது. ncr ncn/2 a⁻n - r b⁻r. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிடில் டைம் n is ஈவனாக இருக்குது அப்படின்னா tn/2 + 1, ஆடாக இருந்தால் 2 டைம்ஸ் கிடைக்கும். n - 1/2 + 1 n + 1/2 + 1 கேட்பா நினச்சிக்கலாம். n - 1 n + 1/2 கரெக்டாக நினச்சிக்கங்க. இந்த n/2ங்கிறது ஈவனாக இருந்தால் கிடைக்கும். இந்த n + 1/2வும் n - 1/2ங்கிறது உங்களுக்கு எதில் வரும்னா ஆடாக இருந்தால் கிடைச்சிடும். கரெக்டாங்க. அது 2 டைம்ஸ் கிடைக்கும். 2 டைம்ஸ் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 10, இது வந்து 10. இதனுடைய கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் பார்த்தீங்கன்னா the greatest coefficient இது பார்த்தீங்கன்னா இது இருக்கிற பெரிய கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் nc, தட் இஸ் 5c 4c1 4c0 4c1 4c2 4c3 4c4ங்களா. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர் 1 ஆயிரும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 4ஆக மாறிடும். இந்த 4c2 தான் இருக்கிறே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஹையஸ்ட் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ 4c2ங்கிறது பார்த்தீங்கன்னா 4 × 3 / 1 × 2 பார்த்தீங்கன்னா 6ஆக இருக்கும். இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா தட் இஸ் பார்த்தீங்கன்னா 1 4 6 4 1. இதுக்கு எந்த டைம் ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்குங்க, மிடில் டைமு. அந்த மிடில் டைம் தான் உங்களுக்கு என்னவாக கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ங்கிறது இப்படி இருக்கும். இப்போ அதுக்கு எல்லாம் பார்த்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வச்சுக்கோங்க மிடில் டைம்ங்கிறது பாதி. ஏன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு உங்களுக்கு சேமே வரனால n/2ங்கிறது அதில் ஹாஃப் கிடச்சிரும். பாதி டைம் மிடில் வந்துடும். +1 n/2 + ஒரு டைம் 0ங்கிற டைம் ஆட் பண்ணிங்க. அதனால் n/2 + 1 போலியில் அது பார்த்தீங்கன்னா ஈவனுக்கு வரும். n - 1/2 + 1 n + 1/2 + 1ங்கிறது ஆட்க்கு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா tr + 1. அப்போ ஆறுங்கிற இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். இந்த NCR ஃபார்முலா படிச்சிங்களா, அந்த ஆறுங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணால் n/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிடும். இப்போ என்னுடைய கோஎஃபிஷியன்ட்ங்கிறது ncn/2. அப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ncn - 1/2. பார்த்தீங்கன்னா இந்த +1 வராது, கேர்ஃபுல்லாக பாருங்கள். கோஎஃபிஷியன்ட் வரையில் இந்த +1 வந்துட்டு ncn - 1/2 ncn + 1/2 +1 போட்டிங்கன்னா தப்பாயிடும். டேர்ம்ஸாக இருந்தால் தான் +1 வரும், கோஎஃபிஷியன்ட்டுக்கு +1 வராது. ஸோ இதுக்கப்புறம் சம் பர்டிகுலர் கேஸ் ஆஃப் பைனாமியல் தியரம், அது உங்கள் டெஸ்ட்லேயே இருந்துச்சு. a + b the whole power nங்கிறது நம்ம இப்போ தான் ஃபார்முலா படிச்சிருக்கோம். nc0 a⁻n b⁻0 nc1 a⁻n - 1 b⁻1 ncr a⁻n - r b⁻r, that is r + 1th டைம். அதே மாதிரி பார்க்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ncn a⁻0 b⁻n. இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு ரீப்ளேஸ் b/-b, ரீப்ளேஸ் பார்த்தீங்கன்னா b/-b, ரீப்ளேஸ் b/-b இன் எதுனா a + b the whole power n ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணால் பிங்கிற இடத்துல -b போட்டோம்னா உங்களுக்கு ப்ளஸ் ஃபஸ்ட்டு டைம் ப்ளஸில் வரும், செகண்ட் டைம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறிட்டே வரும். எண்ணை பொறுத்து டிசைட் ஆகும். என்கிறது ஈவனாக இருந்ததுன்னா ப்ளஸில் முடியும், என்கிறது ஆடாக இருந்ததுன்னா மைனஸில் முடிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா. ஸோ இதே மாதிரி இந்த எக்ஸ்பென்ஷனில் a replace a/1 b/x in a + b the whole power. இந்த எக்ஸ்பென்ஷனில் ஏக்கு பதில் 1 பிக்கு பதில் எக்ஸும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். 1 + x the whole power n = ஏக்கு 1 பிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸா. அப்போ ஏனுடைய பவர் 1உடைய பவர் எத்தனையாக இருந்தால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 1 தான் வரும். பிக்கு பதில் எக்ஸ் அப்படின்னா எக்ஸு g⁴ x⁴1 x² x³ up to etc x⁴n கிடச்சிரு பாருங்கள். b மட்டும் பார்த்தீங்கன்னா இது x⁴0 x⁴1 x⁴2 x⁴r up to etc x⁴n. a தான் உங்களுக்கு 1 ஆயிருந்தால ஏவை பார்க்கணும் அவசியம் இல்லை. அப்போ nc0 nc1 nc2 up to etc ncrன்னு உங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதிலையும் நம்ம 1 போட்டோம்னா 1 + 1 கிடைக்குங்க. 2⁴n = nc0 nc1 nc2 up to etc ncn. இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு nc0 + nc1 + up to etc ncnங்கிறது 2⁴n. ஸோ இதே ரீப்ளேஸ் x/-x இன் 1 + x the whole power n. இந்த 1 + x the whole power nங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதில் எக்ஸுக்கு பதில் -s போட்டோம்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்களேன். எக்ஸுக்கு பதில் -s போட்டால் அப்படியே மைனஸ் போட்டுக்கலாம். nc0 - nc1 + nc2 - nc3 போயிட்டே இருக்கும். nc0
ப்ளஸ்ஸு மைனஸ் மாறிட்டே இருந்தா இந்த மைனஸ் டைமில் இந்த சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா NC0 NC2 NC4ங்கிறது NC1 NC3 NC5க்கு ஈக்குவலாக வரும். ஸோ பார்த்தீங்கன்னா NC0 அந்த ஆறுங்கிறது ஈவனாக இருந்தாலும் ஈவனில் வரக்கூடிய ஆர் டைம்ஸில் ஆட் பண்ணாலும் ஆடில் வரக்கூடிய ஆர் டைம்ஸில் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக தான் வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் சம் ரிசல்ட் இருக்குது. இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் NC0 + NC2 + NC4 that is even times equal to odd times equal to 2 power n minus 1. இது எல்லாமே ஆட் பண்ணால் உங்களுக்கு 2 power 1 n ஈக்குவல். NC0 + NC1 + NC2 இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணால் 2 power n ஈக்குவல். இதில் ஆர் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 2 power n minus 1 ஈக்குவல். அதே மாதிரி ஆட் டைம்ஸ் மட்டும் செப்பரேட் ஆட் பண்ணால் 2 power n minus 1 ஈக்குவல். தட் இஸ் பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டு இந்த டைம் ஈக்குவல் டு 2 power n minus 1. நம்மளுக்கு we know that இந்த ஃபார்முலா தெரியுங்க. இந்த ஃபார்முலா NC0 + NC1 + NC3 = 2 power எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த NC0 NC1 NC3 NC5க்கெல்லாம் என்ன போட்டுக்கலாம்னா NC0 NC2 NC4 போட்டுக்கலாம். அப்போ ஏற்கனவே இங்கே ஒரு NC0 NC2 NC4 இருக்கலாம். அப்போ 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் ஆஃப் NC0 NC2 NC4 = 2 power n. மல்டிபிள் 2 மூமெண்ட் டிவைட் 2 ஆகும். அப்போ 2 power n / 2 power 1 மேலே கொண்டு போனால் உங்களுக்கு என்னன்னா 2 power n minus 1 கிடைச்சிரும். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NC1 NC3 NC5க்கு பதில் NC0 போட்டிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா NC1 NC3 NC5 எது NC0க்கு நீங்கள் NC1 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். தட் இஸ் NC0 மட்டும் செப்பரேட்டாக 0 தட் இஸ் ஆர்னுடைய டைம் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்க மட்டும் எடுத்தீங்கன்னா 2 power n minus 1. சப்போஸ் நீங்கள் ஆர்டரை சூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்னன்னா 2 power n minus 1 கிடைச்சிடும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி சம் போடுவோம். ஒரு எக்ஸ்பேன்ஷனில் n பவரில் n இருந்ததுன்னா எத்தனை டைம்ஸ் வருங்க n+1 டைம் வரும். அதே மாதிரி பார்க்கணும் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது a power n minus k b power k தான் கரெக்டு தான். b power n minus k a power k தான் கரெக்டு தான். இதுதான் ஜென்ரல் டைம் r+1th டைமுக்கான ஃபார்முலா NCR a power n minus r b power r. நம்ம இந்த ரிசல்ட் தான் தெரியும். இதுக்குள்ளே மிடில் டைம் பவரில் n வரையில் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கையில் Tn/2ங்கிறது உங்களுக்கு மிடில் டைமாக இருக்கும். ஆடாக இருக்கையில் Tn-1/2 + 1 Tn+1/2 + 1 உங்களுக்கு மிடிலாக இருக்கும். இதனுடைய கோஎஃபிஷியன்ட் NCn-2. இங்கே கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா NCn-1/2, NCn+1/2. ஸோ இதை யூஸ் பண்ண வேணும்னா எக்ஸைஸ் சமூக பார்ப்போம். எக்ஸைஸ் 5.1ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸ்பேண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2x² - 3x². ஸோ இது பார்த்தீங்கன்னா a + b the whole power என்கிற ஃபார்முலாவையும் சூஸ் பண்ணிக்கலாம். a - b போட்டுக்கலாம். மைனஸ் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வரும். இது எக்ஸன் மணியில் 3 இருக்குது. அப்போ கரெக்டாக எத்தனை டைம் வருங்க 4 டைம்ஸ் வரும் நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா NC0 a power n + NC1 a power n minus 1 b power 1 up to x ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ பார்த்தீங்கன்னா a + b the whole power n nங்கிற இடத்துல 3 இருக்குது. n க்கு 3 ஏங்கிற பிளேஸில் 2x², பிங்கிற பிளேஸில் -3/x. ஸோ நீங்கள் 3/x மட்டும் கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆர்டராகவே போட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் ப்ளஸ்ஸு, செகண்ட் டைம் மைனஸு, தேர்ட் டைம் ப்ளஸ்ஸு, ஃபோர்த் டைம் மைனஸ் இந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு நான் அந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு என்னென்னா பிகள் -s போட்டிருக்கு. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் NCAB ஏற்கனவே சொன்னால் இதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். nக்கு வந்து உங்களுக்கு என்ன வரும் 3, சிங்கிறது காம்பினேஷன், ஏங்கிறது 2x², பிக்கு பதில் -3/x. ஸோ இதில் எத்தனை டைம் போடணுங்க 4 டைம்ஸ் வரும். ஸோ அதான் நான் ஃபஸ்ட்டு போட்டுருப்பாங்க 3c 2x² - 3/x, 3c 2x² - 3/x, 3c 2x² - 3/x, 3c 2x² - 3/x. n 3 இருக்கிறனால கண்டிப்பாக 4 டைம் வரும். அந்த NCAB பார்த்தீங்கன்னா n = 3, c 2x², b -3/x. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணால் 0 0 பொண்ணுங்களா. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 0 1 1 2 2 அடுத்து 3 3 0 1 2 3 நம்ம தான் எக்ஸ்பென்ஷன். நீங்கள் ஃபார்முலா மேடி பண்ண அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஃபார்முலா வேணும் அப்படின்னா இங்கே 3 இருந்ததுன்னா 4 டைம்ஸ் NCAB எடுத்துங்க. NCAB 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 + NCAB. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 0 போகணும். NC0னா b power 0, NC1னா b power 1, NC2னா b power 2, NC3னா b power 3. அடுத்து பாக்கியில் ரிவேர்ஸில் ஏக்கு 0 1 2 3 0 1 2 3 வரும். சரிங்களா. ஸோ அதெல்லாம் இந்த NCABங்கிறது என்ன வருது ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுங்க. 3c 2x² - 3/x. இது பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் எழுதிட்டு அந்த 0 ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ 1, இது anything power 0 1, 2 cube 8, இது a power m whole power nங்கிற ஃபார்முலா இருக்குது. அப்போ a power m × n
2 into 3 பார்த்தீங்கன்னா 6. ஸோ அதே மாதிரி இங்கே 3 அப்படி வச்சுக்கலாம் செகண்ட் டைமில். 2 ஸ்கொயர் பண்ண 4 x பவர் 4 மைனஸ் 3 பை எக்ஸ். 3c2 அப்படின்னா 3 into 4 டிவைட் 3 into 2 டிவைட் பை 1 into 2. ஸோ 2x ஸ்கொயரு மைனஸ் 3 ஸ்கொயரை பண்ண ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பண்ண எக்ஸ் ஸ்கொயரு. அதே மாதிரி 3c3 பார்க்கிற இதனுடைய வேல்யூ 1 எனிதிங் பவர் 0 1 மைனஸ் 3 டைம் மல்டிபிள் பண்ண மைனஸ் 3 cube 27 by x cube. ஸோ அப்போ 8x பவர் 0 மைனஸ் 3 இதை மல்டிபிள் பண்ண 3 3 சார் 9 9 4 சார் 36. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு 3 2 சார் 6 9 6 சார் 54 மைனஸ் 27 by x cube. இதுதான் உங்களுக்கு தேவையான ஆன்சரு. ஸோ நான் இங்கே ஏற்கனவே சொன்னேன், இங்கே நீங்கள் உள்ளுக்குள்ள இந்த பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு மைனஸ் போடாமல் நீங்கள் ப்ளஸ்ஸே போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட் டைம் ப்ளஸ்ஸு, இங்கே செகண்ட் டைமுக்கு மைனஸ், தேர்ட் டைம் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மைனஸ் கன்ஃபியூஸ் ஆகாது. ஒன்லி நீங்கள் என்ன பண்ணலாம், பிக்கு ப்ளஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ங்கிறது ஃபார்முலா நீங்கள் ஆல்டர்னேட்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் 2x ஸ்கொயர் மைனஸ் 3 into root of a 1 minus x square whole power 4 plus 2x square plus 3 into root of 1 minus x square whole power 4. ஸோ இது எப்படி இருக்குன்னா a plus b the whole power 4 plus a minus b the whole power 4 இருக்குன்னா அந்த டைப்பில் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம ஜென்ரலாகவே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஏக்கு பதில் நம்ம என்ன போட்டால் போதுங்க, 2x ஸ்கொயரையும் பிக்கு பதில் 3 into root of 1 minus x ஸ்கொயரும் என்னுக்கு பதில் 4ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதாங்க போட்டிருக்கு நம்மளுக்கு a plus b the whole power 4 அப்படின்னா 4cab அது 5 டைம்ஸ் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன் 5 டைம்ஸ் இல்லைன்னா 4cabன்னு போட்டுக்கலாம். என்னுக்கு 4 இருக்குது, ஏக்கு ஏவே தான் இருக்குது, பிக்கு பிஏ தான் இருக்குது. NCABயில் என்னுக்கு பதில் 4, ஏக்கு பதில் உங்களுக்கு ஏவே தான் இருக்குது, பி சினா காம்பினேஷன் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அப்போ 4cab எத்தனை டைம் எழுதுங்க, 5 டைம் எழுதணும். 4cab 2 டைம்ஸ் எழுதிருக்கு ப்ளஸ் 4cab ப்ளஸ் 4cab ப்ளஸ் 4cab இந்த மாதிரி 5 டைம் எழுதிட்டு இங்கே 0 போடையில் பியினுடைய பவர் 0, காம்பினேஷன் 1னா b பவர் 1, காம்பினேஷன் 2னா b பவர் 2, 3னா 3, 4னா 4. அப்போ ஏனுடைய பவர் 0 1 2 3 4 இந்த மாதிரி எழுதிடும். ஃபார்முலா மெமரி பண்ணவும் செய்யலை, ஷார்ட்டில் முடிச்சிடலாம். ஸோ அது இந்த இடத்துல நான் எழுதியிருக்கு. இது எழுதுனுங்கப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா a மைனஸ் பி நம்மளுக்கு கேட்க தெரியும். a ப்ளஸ் பி கேமே ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான். ஃபஸ்ட் டைம் ப்ளஸ், அப்போ செகண்ட் டைம் பதில் மைனஸு, இங்கே தேர்ட் டைம் ப்ளஸ்ஸு, இந்த ஃபோர்த் டைம் பதில் மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் போத்து நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆட் பண்ணியிருக்கு. பட் வெளியே இங்கே ப்ளஸ் சிம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க, மைனஸ் சிம்பிள் தான் சப்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னா இந்த செகண்ட் டைம் ஃபோர்த் டைம் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குங்க 2 டைம்ஸ் வரும். 2 டைம்ஸ் காமனாக போடும். இங்கே இதுவும் 2 டைம்ஸ் இருக்குது, இந்த டைமும் 2 டைம்ஸ் இருக்குது, இதுவும் 2 டைம்ஸ். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 4c0 a பவர் 4 b பவர் 0, 2 டைம்ஸ் ஆஃப் 4c2 a பவர் 2 b பவர் 2, 2 டைம்ஸ் ஆஃப் 4c4 a பவர் 0 b பவர் 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா NC0னா ஆன்சர் 1, b பதில் a பவர் 4 மட்டும் இருக்கும். இதோட வேல்யூ 6a ஸ்கொயர் b ஸ்கொயர், இதோட வேல்யூ 1, இது b பவர் 4 மட்டும் கிடச்சிடும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா 4c3 தான் இங்கே ஃபைன் பண்ணியிருக்கு. 4 into 3 டிவைட் பை 1 into 2 இது மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னா 6 கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதான் ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு ஏங்கிற இடத்துல 4 இருக்குது, n பிரச்சனை ஏங்கிற இடத்துல 2x ஸ்கொயரும் பிங்கிற இடத்துல 3 into root of 1 minus x ஸ்கொயரை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ ஏக்கு பதில் 2x ஸ்கொயரு பவர் 4, 6 into a ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர் பவர் 2, b ஸ்கொயர் அப்படின்னா 3 into root of 1x minus x ஸ்கொயர் பவர் 2, b பவர் 4னா 3 into root of 1 minus x whole power 4 கிடச்சிடும். 2 பவர் 4, 2 4 டைம் மல்டிபிள் பண்ண 16, இது பார்த்தீங்கன்னா x பவர் 8, இது 26, இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4, 4 into 6 24, இங்கே x பவர் 6 மட்டும் இருக்கும். 3 ஸ்கொயர் பண்ண 9, ரூட்டை ஸ்கொயர் பண்ண ரூட்டு கேன்சல் ஆயிரும். 3 பவர் 4 டைம் மல்டிபிள் பண்ண 81, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்டு பார்த்தீங்கன்னா 4 டைம் மல்டிபிள் பண்ணால் ஸ்கொயர் கிடச்சிரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 16 x 80 பவர் 18, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 9 into 4, 3 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9 into 24 பார்த்தீங்கன்னா 216 x பவர் 4, 1 மைனஸ் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 81 1 மைனஸ் எஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கிடச்சிரும். ஸோ இதே செகண்ட் சப்டிவிஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கம்ப்யூட் 102 + 4, 102 பவர் 4 இருக்குது. நம்ம இதை பார்த்தீங்கன்னா 102 எப்படி பிரிச்சுக்கணும்னா 100 + 2 தான் ஹோல் பவர் 4 எழுதிக்கலாங்களா. இது a + b தான் ஹோல் பவர் 4ங்கிற டைப்பில் இருக்குது. அப்போ 4னா எத்தனை டைம் வருங்க, 5 டைம் வரும். பாருங்கள் 4c NCABன்னு சொன்னோம் இல்லைங்களா. அப்புறமேட்டு இந்த 0 போட்டுக்கலாம், 0வும் இந்த n-ஐயும் போட்டுக்கலாம். ஸோ இது பவர்லாம் இந்த பேசி விட்டுட்டு NCAB மட்டும் பாக்கியில் n-க்கு 4 இருக்குது, a-க்கு 100 இருக்குது, b-க்கு 2 இருக்குது. அப்போ 4c 102, 4c 102 இருக்கு இல்லைங்களா. இதை 5 டைம் எழுதணும். ஸோ பார்த்தீங்கன்னா 4c 102ங்கிறது ஒரு டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், 5th டைம் எழுதுனதுக்கப்புறம் இங்கே 0 1 2
3 4 அதே மாதிரி இங்கே 100க்கு 0 1 2 3 4 பவரில் போட்டு ஃபார்முலா முடிஞ்சிடும். ஃபார்முலா எழுதுறதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், NC0 anything power 0 1 ஆயிரும். 100 power 4 மட்டும் இருக்கும். 4C1 4 இந்த 4 into 8 அப்போ 100 cube மட்டும் இருக்கும். 4C2 4 into 3 divided by 1 into 2 100 square 2 square பண்ண 4 4C3 4க்கு ஈக்குவல் 100 into 2 cube 8 4C4 1 anything power 2 power 4 மட்டும் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 4 டைம் மல்டிபிள் பண்ணோம். தட் இஸ் பார்த்தீங்கன்னா 2 டைம் மல்டிபிள் டபுள் ஜீரோ இருக்குது. 2 டைம் மல்டிபிள் பண்ணால் 4 0 வரும். 3 டைம் மல்டிபிள் பண்ணால் 6 0 வரும். 4 டைம் மல்டிபிள் பண்ணால் 8 0 வரும். கரெக்டுங்களா? 100 2 டைம் மல்டிபிள் 100 100 உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 10,000 கிடச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா 4 0 வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ 4 டைம் போகணும். தட் இஸ் டபுள் ஜீரோனா 4 பேர், ஒரு பேர், செகண்ட் பேர், 2 பேர், ஃபோர்த்து பேர். அப்படி போட உங்களுக்கு என்ன வேணால் 1 வச்சுட்டு டபுள் ஜீரோ 1 பேர், செகண்ட் பேர், தேர்டு பேர், ஃபோர்த்து பேர்னு கிடச்சிடும். அதே மாதிரி இங்கே 8 into 100 3 பேர் போடணும். அப்போ டபுளாக 3 0 போடணும். 00 1 டைம், 00 2 டைம், 00 3 டைம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணி உங்களுக்கு 24 கிடச்சிரும். 100 ஸ்கொயர்னா 00 2 பேர் மட்டும் போடணும். 00 00 மட்டும் போடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 32 into 00 வரும். இங்கே 2 power 4 பார்த்தீங்கன்னா 16. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ண உங்களுக்கு என்னென்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 99 power 4 கிடைக்குது. 99 power 4னா 100 minus 1 the whole power 4 கிடச்சிரும். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னேன் பிக்கு வந்து நீங்கள் -1 வச்சு போடலாம், அல்லது பிக்கு வந்து நீங்கள் 1 வச்சு போட்டிங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆல்ட்ரேட்டாக போட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா NCABக்கு வந்து என்ன பண்ணால் Nக்கு பதில் 4, C Aக்கு பதில் 100, Bக்கு பதில் 1ங்களா? அப்போ 4C 100 1 4C 100 1 இருக்குங்களா? 4C 100 அடுத்து 1ங்கிற ப்ராக்கெட்டு இங்கே பவரில் 4னா 5 டைம்ஸ் எழுதிடுங்க. இதை 5 டைம் ரைட் பண்ணிவிட்டு தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ளஸ்னா செகண்ட் டைம் மைனஸு, தேர்ட் டைம் ப்ளஸ்ஸு, ஃபோர்த்து டைம் மைனஸ், ஃபிஃப்த்து டைம் ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே 0 0 1 1 2 அப்படியே ரிவர்ஸ் எடுத்துனா உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கு. 4C0 100 power 4 1 power 0 minus 4C1 100 cube 1 power 1 4C2 100 square 1 square 4C3 100 power 1 1 cube 4C4 100 power 0 1 power 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பவர்லாம் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 ஆயிரும். அப்போ 100 power 4 4 into 100 cube மட்டும் இருக்கும். இங்கே 4 into 3 divided by 1 into 2 100 squared minus 4 into 100 மட்டும் கிடச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 மட்டும் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 பண்ணணும். டபுள் ஜீரோவை 4 பேர் எழுதணும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா 1 போட்டுட்டு டபுள் ஜீரோ எத்தனை பேர் இருக்கும் 4 டைம்ஸ். அப்போ ஒரு பேர் டைம்ஸ் எழுதியாச்சு. செகண்டு பேருக்கு, தேர்டு பேருக்கு, ஃபோர்த்து பேருக்கு இந்த மாதிரி நீங்கள் 0 பார்த்தீங்கன்னா 8 zeros போடணும் 1 பக்கத்தில். சரிங்களா? அதே மாதிரி 4 into டபுள் ஜீரோ 0 எத்தனை டைம் வரும் 6 டைம் வரும். இங்கே 1 into 0 பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ தான். தட் இஸ் மைனஸ்லாம் செப்பரேட் ஆட் பண்ணிங்க, ப்ளஸ்லாம் செப்பரேட் ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 power 7 9 power 7 எப்படி எழுதிக்கலாம்? 10 minus 1 the whole power 7 எழுதிக்கலாம். இதில் Nக்கு பதில் 7 இருக்குது, Aக்கு பதில் 10, Bக்கு பதில் 1. நான் ஏற்கனவே சொன்னேன் NCAB அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணிக்கலாம் 7C 10 1 இருக்குது. இங்கே 7 இருக்குன்னா 8 டைம்ஸ் எழுதிடுங்க. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸோடு எழுதிடுங்க. தட் இஸ் பார்த்தீங்கன்னா 7C 10 into 1 இருக்கு இல்லைங்களா? இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ளஸ்ஸா, செகண்ட் டைம் மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ். ஏன்னா இங்கே மைனஸ் என்ன ஃபார்முலா. அப்புறம் 0 1 2 3 4 5 6 7 அப்போ ரிவேர்ஸ் என்ன பண்ணிங்கன்னா 0 1 2 3 4 5 6 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் ஈஸியாக மாறிடும். இல்லை நான் அப்படியே நான் எல்லாமே கண்டினியூவாக போட்டுரும் அப்படின்னா கண்டினியூவாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. NCR A பவர் N மைனஸ் ஆர் B பவர் R இந்த பவரில் வரக்கூடிய ஏபியினுடைய பவரும் இந்த NCனுடைய பேஸில் வரக்கூடிய இந்த ஆரும் கண்டினியூவாக என்னால் போட முடியும் அப்படின்னு நீங்கள் போடுங்க. நான் சொன்ன மாதிரி டைம்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 0 ஒன்று ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NCR ஈக்குவல் NCN மைனஸ் ஆருங்கனால ஃபஸ்ட் டைமுடைய லாஸ்ட் NC சரி 7C0 ஈக்குவல் டு 7C7க்கு ஈக்குவலு, 7C1னா 7C6க்கு ஈக்குவலு, 7C2 பார்த்தீங்கன்னா 7C5க்கு ஈக்குவலு, 7C3 பார்த்தீங்கன்னா 7C4. ஃபஸ்ட்டு 4 டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அடுத்தோடைய கோஎஃபிஷியன்ட் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 ஆயிரும். 10 power 7 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணால் 7 into 6 divided by 1 into 2ங்களா? அது 7C1னா 7 into 10 power 6 7 into 6 divided by 1 into 2 10 power 5 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3 10 power 4. ஸோ இதே தான் 7C4ங்கிறது 7C3க்கு போட்டதே தான் வரும். 7C5ங்கிறது 7C2க்கு போட்ட ஆன்சரே தான் வரும். 7C1னா இதுக்கு வந்த ஆன்சரே தான் கிடச்சிடும். ஸோ அப்போ 10 power 7 இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணால் 7 into 10 power 6 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணால் 21 கிடச்சிடும். 21 into 10 power 5 minus 35 into 10 power 4 plus 35 into 10 cube
minus 21 into 10 squared minus 70 minus 1, sorry plus 70 minus 1. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்டெப் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆல்ரெட்டாக போட்டிருக்கோம் செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் வரையிலையும். ஸோ 7 0 போடணும், இங்கே 6 டைம்ஸ் 0 போடணும், இங்கே 5 டைம்ஸ் 0 போடணும், 4 டைம்ஸ் 0 யூஸ் பண்ணிடுங்க, 3 டைம்ஸ் 0 யூஸ் பண்ணிடலாம், 2 டைம் 1 டைம். ஸோ இதில் ப்ளஸ் எல்லாம் செப்பரேட் ஆகும், மைனஸ் எல்லாம் செப்பரேட்டாக ஆட் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ண உங்களுக்கு தேவையான இந்த ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருக்கும். ரஃபருக்கு பார்த்தீங்கன்னா சைடில் போட்டு காமிச்சிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு கொஸ்டின், யூஸிங் பைனாமியல் தியரம் இண்டிகேட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் லார்ஜர். ஸோ நம்மளுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 1.01 ஹோல் பவர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1.01 ஹோல் பவர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டினில் பாருங்கள் 1.01 ஹோல் பவர் 10 லேக்கையும் 10,000 இது ரெண்டில் எது பெரிய பிக் நம்பர்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்க்க உங்களுக்கு என்ன ஆகுனா, இது பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். 1 + 0.1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 + 0.01 எழுதிக்கலாம். தட் இஸ் 1.01ங்கிறது 1 + 0.01 ஹோல் பவர் பார்த்தீங்கன்னா 10 லேக் கிடச்சிடும். ஸோ இதில் பாருங்கள் நம்மளுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணல NCABங்கிற Nக்கு அதில் 10 லேக்கும் A1 B பார்த்தீங்கன்னா 0.01. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நிறைய போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா NC0 தட் இஸ் பார்த்தீங்கன்னா Nக்கு அதில் 10 லேக் C0 1 பவர் உங்களுக்கு என்ன 10 லேக் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 0.01 ஹோல் பவர் 0, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9,90,999 வரும். இதே மாதிரி டைம்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டைம் வரைக்கும் வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா NC0ங்கிறது 1, ஸோ இதனுடைய வேல்யூ 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 1ங்கிற ஆன்சர் மட்டும் வரும். செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா நம்மளுக்கு 10 லேக் C1ங்கிறது இது எல்லாமே பவர் 1 எத்தனை டைம் மல்டிப்ளை 1, அப்போ இது மட்டும் போட்டால் போதும் 0.01. லாஸ்ட் டைம் போட உங்களுக்கு என்னென்னா இதனுடைய வேல்யூ 1, செகண்டு 1, லாஸ்ட் 0.01 ஹோல் பவர் 10 லேக் மட்டும் இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதை ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது 0.1 மல்டிப்ளை பண்ணால் 10,000 கிடச்சிரும். ப்ளஸ் சம் டைம்ஸ் கிடைக்கிறோம். 10,000 + 1 பார்த்தீங்கன்னா 10,001 ப்ளஸ் சம் பாசிட்டிவ் டைம். இதெல்லாம் பாசிட்டிவ் நம்பர் தான் உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 10,001 கூட ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பாக 10,000 அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா 10,000 உங்களுக்கு எதுக்கு ஹையஸ்ட் நம்பர்னா 1.01 ஹோல் பவர் 10 லேக்ங்கிறது உங்களுக்கு ஹையஸ்ட் நம்பராக இருந்திருக்கும். ஸோ அது உங்களுக்கு என்ன ஆகுனா 1.01 தான் உங்களுக்கு இருக்கிற லார்ஜஸ்ட் நம்பரு. 1.01 பவரில் வரக்கூடிய 10 லேக் உங்களுக்கு என்ன ஆகுனா லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின், find the coefficient of x power 15 in x square plus 1/x cube whole power 10. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கோஎஃபிஷியன்ட் x power 15 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியில் x power 1 2 3 4 கிடைக்கும். நம்ம x power 15ங்கிறது எப்போ வந்து பார்க்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா nங்கிற இடத்துல 10 இருக்குது, aக்கு பதில் x ஸ்கொயரு, bக்கு பதில் 1/x cube. ஸோ ஃபார்முலா இன் ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா TR + 1 = NCR A power n minus r B power r. பர்டிகுலராக ஒரு டைம் மட்டும் வேணும் அப்படின்னா அந்த டைம் இந்த மாதிரி நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா TR + 1 nக்கு பதில் 10 போடையில் 10CR, aக்கு பதில் x ஸ்கொயர் பவர் 10 minus r, bக்கு பதில் 1/x cube ஹோல் பவர் r. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு 10CR, இது a power m ஹோல் பவர்னு a power m into n, அப்போ x power 20 minus 2r 1/x power 3rன்னு கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த a power m பவரில் கொண்டு போயிருங்க x power 3r, 10CR x power 20 minus 5rன்னு கிடச்சி, ஏற்கனவே minus 2r, இது பவரில் மூவ் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் minus 3rன்னு கிடைக்கும், minus 5r வந்துடும். ஸோ நம்மளுக்கு இதுக்கு எந்த டைம் கண்டுபிடிக்கணும், x power 15ங்களா, அப்போ ஈக்குவேட்டிங் த பவர் ஆஃப் x in 15. அப்போ இந்த எக்ஸோடைய பவர் நம்ம எதுக்கு ஈக்குவல் பண்ணால் 15க்கு ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆருடைய வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த டீஸ் எக்ஸோடைய பவரை 15க்கு ஈக்குவல் பண்ணால் பவருக்கு ஆறு வேல்யூ ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். அப்போ 20 - 5 20 - 5r = 15. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் பாருங்கள், 5r = 5 கிடைக்கும், r = 1. அப்போ r = 1 இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணோம்னா T2 = 10C1 × x power 20 15 கிடச்சிரும். நம்மளுக்கு x power 15 கோஎஃபிஷியன்ட் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் 10C1, 10C1ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 10க்கு ஈக்குவல். ஸோ அப்போ x power 15 கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருந்திருக்குன்னா 10ஆக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 6. அப்போ 2 கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க, இதில் மைனஸில் வந்திருக்கு. ஸோ அதே தான் TR + 1ங்கிறது NCR A power n minus r B power r தான். ஆனால் இங்கே மைனஸ்னால் -1 ஹோல் பவர் r, ஆறுங்கிறது ஈவனாக இருந்தால் ஒரு ஆன்சர் கிடைக்கும், ஆடாக இருந்ததுன்னா உங்களுக்கு மைனஸில் வந்துருக்கு. ஸோ இப்போ இங்கே ஈவன் தானால பிரச்சனை இல்லை. சரி, ஈவன் ஆர் தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா TR + 1 இங்கே பார்த்தீங்கன்னா nங்கிற இடத்துல 6,
ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு, பிங்கிற இடத்துல 1/x கியூபு. ஸோ இந்த மைனஸ் எடுத்துக்கூடாது, மைனஸாக நம்ம -1/r போட்டாச்சு. பிஃபோரில் மைனஸாக ப்ளஸ் ஆகும், -1/r போட்டாச்சு. ஸோ அந்த நம்ம மைனஸ் எடுக்காதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணி போடணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா TR + 1 = 6CR x -1/r, n = 6CR, ஏக்கு நம்ம என்ன பண்ணால் x² பவர் 6 - r, பிக்கு 1/x கியூப் பவர் r இருக்குது. -1/r 6CR. இதை மல்டிப்ளை இதை பவர் a/m யூஸ் பண்ணால் x⁴ - 2r கிடைக்கும். இது 1/3r கிடைக்கும், 1/x⁴r. இந்த x⁴r நியூமரேட்டர் கொண்டு போனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், x⁻- 3r இருக்கும். அது இங்கே கம்பேர் பண்ணையில் x⁴ - 5r கிடைச்சிடும். நம்மளுக்கு ஈக்குவேட்டிங்க x-உடைய பவர் எதுக்கு ஈக்குவல் பண்ணுங்கள், 2க்கும் 6க்கு ஈக்குவல் பண்ணணும். ஸோ அதான் போட்டிருக்கு, ஈக்குவேட்டிங் பவர் ஆஃப் x இன் 2 and 6. ஸோ அப்போ பவர் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், 2க்கு ஈக்குவல் பண்ணுறோம். அதே மாதிரி பவர் ஆஃப் எக்ஸை 6க்கு ஈக்குவல் பண்ணுறோம். 2க்கு ஈக்குவல் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா R2ன்னு கிடைக்குது. 6க்கு ஈக்குவல் பண்ணி R என்ன கிடைக்குதுன்னா 6/5. இது இன்டீஜர் கிடையாது, இன்டீஜராக இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். என்சிஆர் இருக்கிறது n and r உங்களுக்கு என்ன வரணும், இன்டீஜராக இருக்கும், ஃப்ராக்ஷன் வரக்கூடாது. ஸோ அப்படி இன்டீஜராக வரனால பாசிபிள். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா x⁻6ங்கிற டைமே இருக்காது. இந்த எக்ஸ்பென்ஷன் இருக்குது இல்லைங்களா, நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x-உடைய பவர் 6 உங்களுக்கு வராது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே r=2ன்னு சொல்லிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் r=2 போட்டிங்கன்னா -2 பண்ணால் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி பார்க்கையில் 6c2 x⁻12 - 10 என்ன கிடைக்கும், x⁻2. அப்போ x⁻2 கோஎஃபிஷியன்ட் 62. 62ங்கிறது 6 × 5 / 1 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா 15ங்கிறத உங்களுக்கு ஆன்சராக கிடைச்சிருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டின், ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴ இந்த எக்ஸ்பென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் x⁴ கோஎஃபிஷியன்ட் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 1+x³ x² + 1/x⁴ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு நம்ம எல்சிஎம் எடுத்துனா x³ + 1/x⁴ கிடச்சிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா a/m/a/n ஃபார்மில் இது நியூமரேட்டருக்கு இந்த பவர் 5 இருக்குது, டினாமினேட்டருக்கு பவர் 5 இருக்குது. நியூமரேட்டரில் இது போத்துமே உங்களுக்கு எப்போ இருக்குன்னா a/m × a/n இருக்கும். அப்போ a/m+n 1+x³ 55 கிடைக்கும். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா x⁴5 மட்டும் வந்திருக்கு. 1+x³ 55, டினாமினேட்டரில் x⁴5 மட்டும் இருக்குது. We know that நம்ம ஃபார்முலா தெரியும், TR + 1 அப்படின்னா NCR a/n - r b/r, n = 55, a1, b பார்த்தீங்கன்னா x³. ஸோ அப்போ TR + 1 NCRனா 55CR, a = 1/55 - r, b பார்த்தீங்கன்னா x³/r. நீங்கள் எப்படியான போடலாம், 1+x³ போட்டினாலும் கிடைக்கும், ஆர் x³ + 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணலாம். அப்போ a x³ b 1 போடணும். இப்படி போட்டாலும் உங்களுக்கு கேன்சல் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே இந்த ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டாகவே பார்த்துட்டோம், கரெக்டுங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா a1 b x³ங்களா, 1 எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 தான். அப்போ இந்த டைம் நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம். 55CR, இது x⁻3rன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் இருக்கிற x⁻5 நியூமினேட்டர் மூவ் பண்ணிங்கன்னா -5. அப்போ பார்த்தீங்கன்னா x⁻3r - 5. அப்போ TR + 1 = 55CR x⁻3r - 5ங்கிறது உங்களுக்கு அந்த r + 1th டைம் இருக்குது, TR + 1th டைமாக இருக்கும். ஈக்குவேட்டிங் பவர் ஆஃப் x இன் 4. நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, x⁴ தான் ஃபைன் பண்ணணுமா. அப்போ பார்த்தீங்கன்னா x-உடைய பவர் எதுக்கு ஈக்குவல் பண்ணால் 4க்கு ஈக்குவல் பண்ணிடுங்க. ஈக்குவேட்டிங் பவர் ஆஃப் x இருக்கிறது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல் பண்ணுங்கள், 4க்கு ஈக்குவல் பண்ணிடுங்க. அப்போ 3r = 9, r = என்னன்னா 3, r3 × ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணினா 55C3 x⁴ கிடைக்கும். அப்போ the coefficient of x⁴ங்கிறது 55C3. 55C3ங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா 55 × 54 × 53 / 1 × 2 × 3. இதை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி 9 கிடைக்கும். இது 3 டைம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா 26,235 கிடைச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின், ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் 2x³ - 1/3x² / 5. நம்மளுக்கு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ங்கிற வேர்டை இண்டிபெண்ட் ஆஃப் x அப்படின்னா எக்ஸே இல்லாத ஒரு டேர்ம் கண்டுபிடி, ஆர் x⁻0 இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். கான்ஸ்டன்ட் டைம்னு கொஸ்டின் கேட்டது, அது இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னு வரும். ஃபைண்ட் த இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் இல்லாத டைமை நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸ் இல்லாத டைமில் உங்களுக்கு என்ன வேணும்னா கான்ஸ்டன்ட் டைம். இது பார்த்தீங்கன்னா மைனஸில் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா TR + 1 = -1/r NCR a/n - r b/r. n = 5 இருக்குது, a = 2x³, b பார்த்தீங்கன்னா 1/3x². இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. -1/r, a = 5CR, a பார்த்தீங்கன்னா 2x³ 5 - r 1/3x²/r. இப்போ -1/r 5CR 2/5 இந்த 2க்கு இந்த பவர் இருக்குது, எக்ஸ்க்கு அந்த பவர் இருக்குது, கரெக்டுங்களா. அப்போ 2/5 - r, அதே மாதிரி x³ / 5 - r இந்த மாதிரி இருக்குது. 2/5 - r × x³ / 5 - r இந்த 3R மல்டிபிள் பண்ணல 15 - 3R கிடச்சிடும்.
இது பார்த்தீங்கன்னா 1/3 பவர் ஆறு 1/2 எக்ஸ் பவர் 2ஆர்னு கிடச்சிடும். ஏ பவர் எம் ஹோல் பண்ணணும் ஏ பவர் எம்னு 10ங்களா, அப்போ எக்ஸ் பவர் 2ஆர்னு கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா -1 ஹோல் பவர் ஆர் 5cr 2 பவர் 5 - r இந்த 1/3r அப்படி வச்சுட்டு இந்த எக்ஸை மட்டும் நியூமரேட்டர் மூவ் பண்ணியில் -2r கிடைக்கும் -5r. அப்போ எக்ஸ் பவர் 15 - 5rங்கிறது உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். நம்ம கான்ஸ்டன்ட் டைம் அப்படிங்கிறனால பவர் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 0வாக இருக்கும். ஈக்குவேட்டிங் பவர் ஆஃப் எக்ஸ் 0க்கு ஈக்குவல் பண்ணிடுங்க. எக்ஸுடைய பவர் 0க்கு ஈக்குவல் பண்ணால் 15 - 5r = 0, 5r = 15, r = 3. R3ன்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா T4 = -1 5c3 2 பவர் 2 3 பவர் 3 எக்ஸ் பவர் 0 கிடச்சிரும். அப்போ இங்கே தான் உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டே வந்துடும். ஸோ -1 3 மைனஸ் கிடச்சிரும். 5c3னா 5 × 4 × 3 / 1 × 2 × 3 2 பவர் 4 2 ஸ்கொயர் 4 1 பவர் 3 பவர் 3னா 1/27. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்னென்னா நியூமரேட்டரில் 40 கிடச்சிரும், டினாமினேட்டர் 27 மைனஸ் இருக்குது, விச் இஸ் த கான்ஸ்டன்ட் டைம். நமக்கு தேவையான கான்ஸ்டன்ட் டைம் என்னவாக இருந்ததுன்னா -40/27 தான் இந்த கொஸ்டினை நீங்கள் எக்ஸாம் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஃபைனல் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு அதுவாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின், find the last 2 digit of the number 3 power 600. இந்த 3 power 600 உடைய லாஸ்ட் 2 digit. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சம் ஆன்சராக போட்டோம் 2 6 5 4 3 2 இந்த மாதிரி வந்து ஆன்சரு. இதில் லாஸ்ட் 2 digit இதுதான் லாஸ்ட் 2 digit. இந்த 2 digit உங்களுக்கு என்னவாக இருந்திருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 power 600 நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒன்றா 10க்கு இல்லை 100க்கு மாற்றினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் செகண்ட் சப்டிவிஷனு 9 என்ன பண்ணிக்கிறாங்க 10 - 1 போட்டுக்கலாம். 102 இருந்தால் என்ன பண்ணால் 100 + 2 போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி பார்க்கல இதை 10க்கோ ஆர் நம்ம 100க்கே சேஞ்ச் பண்ணணும். அப்போ இது எப்படி எடுத்திங்கன்னா 3 power 600 3 ஸ்கொயர் தான் ஹோல் பவர் 300 எடுத்துக்கிறாங்களா, 3 ஸ்கொயர் a பவர் m ஹோல் பவர் என்ன உங்களுக்கு என்ன a பவர் m என்னன்னா 3 power 600 கிடைக்கும். 3 ஸ்கொயருங்கிறது 9, அப்போ 9 பவர் 300. இந்த 9 நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா 10 - 1 எடுத்துக்கலாம். 9 = என்ன ஆகும்னா 10 - 1 ஹோல் பவர் 300. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 301 டைம் இருக்கும். அப்போ இந்த சீக்வன்ஸ் எத்தனை டைம் இருக்குன்னா 301 டைம் இருக்கும். நம்ம அவ்வளோ எழுத முடியாது, ஃபஸ்ட் லாஸ்ட்டில் தான் எழுத முடியும். பார்த்தீங்கன்னா n-க்கு 300, a-க்கு 10, b-க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஸோ அப்போ n-ங்கிறது 300c0 தட் இஸ் NCABங்களா, அப்போ n 10 1. அப்போ இங்கே b 1ன்னு தெரியும்னா b போகணுன்னே அவசியம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கலாம். இதான் உங்களுக்கு தேவைங்கிறத 1 பவர் 0 1 பவர் 1 1 பவர் 2 போட்டிருக்கு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணோம் ஃபைனலாக 1 ரிமூவ் பண்ணியிருப்போம், ஏன்னா 1 எத்தனை டைம் எடுத்துருப்போம்னா 1 தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 300c0 10 பவர் 300 1 பவர் 0 -300c1 10 பவர் 299 1 பவர் 1 அப் டு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். பவரில் ஈவன் வருது, தட் இஸ் -1 ஹோல் பவர் r அப்படி n அப்படிங்கிறனால உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 300ங்கிறனால இப்போ லாஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன வரும்னா ப்ளஸில் கிடச்சிருக்கும். அப்போ லாஸ்ட் டைம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 300c 300 10 பவர் 0 1 பவர் 300. இதுக்கு முன்னாடி நம்ம மைனஸில் கிடச்சிருக்கும். -1 பார்த்தீங்கன்னா -300c 29 300 10 பவர் 1 1 பவர் 299 கிடச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 10 பவர் 300 மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா -300 10 பவர் 299 இருக்கும். அப் டு எக்ஸ்ட்ரா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 300 கிடச்சிருக்கு, இது 1 கிடச்சிரும். ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா மல்டிபிள் ஆஃப் 3ல் வருது. ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு என்ன பண்ணால் மல்டிபிள் ஆஃப் 10 இருக்குது கரெக்டுங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா 100ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 100ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 100ஆல் டிவைட் ஆகும். அப்போ எல்லாமே 100ஆல் டிவைட் ஆகல. லாஸ்ட் ஈச் டைம் மல்டிபிள் ஆஃப் 100. ஒவ்வொரு டைம் உங்களுக்கு என்ன ஆகுனா லாஸ்ட் டைம் தவிர இது எல்லாமே உங்களுக்கு என்ன 100ஆகவே இருக்குது. அப்போ கண்டிப்பாக லாஸ்ட் 2 டிஜிட் உங்களுக்கு 0வாக தான் இருந்திருக்கும். இந்த ஒரு 1 நம்ம ஆட் பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 01ங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்டோடைய ஆன்சராக கிடச்சிருக்கும். ஸோ இந்த 1ங்கிற டைம் இருக்குல்ல, இந்த 1 தவிர ரிமைனிங் எல்லாம் நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நம்பர் வரலாம் 2 3 5 4 9 ஏதாவது வந்திருக்கும். பட் லாஸ்ட் 2 டிஜிட் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும்னா 0வாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இது எல்லாமே எதாவது டிவைட் ஆகும் 100ஆல் டிவைட் ஆகும். 100 மல்டிபிள்ஸாக இருக்கனால கண்டிப்பாக 00ங்கிறது ஃபைனல் ஆன்சரில் வந்திருக்கும். இந்த ஒரு 1 ஆட் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னா 01ங்கிறது லாஸ்ட் 2 டிஜிட்டாக இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின், இஃப் n is a positive integer using binomial theorem. binomial theorem யூஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம இதே நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லையும் போட்டிருக்கோம் இதே மாதிரி சம்மு. 9 power n plus 1 minus 8n minus 9 is always divisible by 64. நம்ம இதை பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்லையும் போட்டிருக்கோம். பட் இது எதில் போடணும்னா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 9 power n plus 1 எப்படி எடுத்துக்காங்கன்னா 1 plus 8 தான் ஹோல் பவர் n plus 1 எடுத்துக்கிட்டாங்களா. 1 plus 8 தான் உங்களுக்கு என்ன 9ஆக மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏங்கிற இடத்துல 1 இருக்குது, பிக்கு அதில் 8, n நமக்கு என்ன வரும்னா n plus 1. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வரும்னா n plus 1 c0 1 power n plus 1 8 power 0 n plus 1 c1 1 power n plus 1 minus 1 8 power 1 up to etc. n plus 1 c2 plus third time n plus 1 c2 1 power n plus 2 minus 2 8 square up to etc. போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா n plus 1 டைம் வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா தட் இஸ் n plus 2 டைம் வரைக்கும் போயிட்டே இருக்கும்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதனுடைய வேல்யூலாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும், 1ன்னு தெரியும். இதனுடைய வேல்யூ 1 அப்படிங்கிறனால 1 எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக 1 n+1 C1 n+1 1 பவர் 1 தான் வரனால இது 1 வரும். இப்போ 8 மட்டும் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே செகண்ட் டைம் ஏ எல்லாமே 1உடைய பவராக இருக்கிறதுனால ஏங்கிற டைமே நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஏங்கிற டைம் மீட் பண்ணிட்டிங்கன்னா 8/0 8/1 8/2 8/3 அது மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி n+1 C1 n+1 C1ங்கிறது n+1 n+1 C2 n+1 C3 n+1 C4 that is n+1 C8/8 உண்டு n+1 C2 8 ஸ்கொயரு n+1 C3 8 கியூப் இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இதை மட்டும் இன்னரில் மல்டிப்ளை பண்ணால் 1 + 8 + 8 இதில் இதுக்கு மேலே வரக்கூடிய டேர்ம்ஸில் எல்லாமே 8 ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்கும். ஏன்னா 8 ஸ்கொயர் 8 கியூப் 8/4 போயிட்டு இருக்கனால 8 ஸ்கொயர் அவுட் எடுத்தால் மீதி n+1 C2 கிடைக்கும், n+1 C3 8 கிடைக்கும், அடுத்து 8/1 8 ஸ்கொயர் 8 கியூப் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். இந்த 8 ஸ்கொயருங்கிறது 64 இதை பார்த்தீங்கன்னா +8 மூவ் பண்ணால் -8 8+1 9 9 மூவ் பண்ணால் -9 அப்போ 9/n+1 -8 -9ங்கிறது 8 ஸ்கொயர் 64 இந்த டைம் இருக்குது. இது 64 டிவிசிபிள் பை 64 அப்போ இந்த டைம் ஃபுல்லாகவே இது 64 டிவைட் பண்ண முடியும். இந்த டைம் ஃபுல்லாகவே டிவைட் ஆகும். விச் 64 டிவைட் ஆகனால இந்த கிவன் கொஸ்டின்ஸ் என்ன ஆகும்னா டிவிசிபிள் பை 64 மாறிடும். Next 10th question, if n is a odd positive integer, prove that the coefficient of the middle term in the expansion are equal. ஸோ இது ஒரு ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா கண்டிப்பாக 2 மிடில் டைம் கிடைக்கும். அது என்ன நம்மளுக்கு தெரியுங்களா, என்கிறது ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர் மிடில் டைம்ங்கிறது Tn-1/2 + 1ங்கிறது Tn+1/2 + 1 2 மிடில் டைம் கிடைக்கும். அதனுடைய கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு என்னென்னா ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் நம்மளுக்கு தெரியும். இந்த இது மிடில் டேர்மு இதோட கோஎஃபிஷியன்ட்னா NC(n-1/2 NC(n+1/2) நான் வேறு ரிசல்ட்லேயே பார்த்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணால் இதை ப்ரூவ் ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது NC(n-1/2) நம்மளுக்கு NCRனா NC(n-R)க்கு ஈக்குவலுங்களா. அப்போ NC(n-1/2) எடுத்துன்னா NC(n-R) ஆருக்கு பதில் n-1/2ன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல NCR NC(n-R) n-Rக்கு பதில் n-1/2ன்னு போட்டிருக்கு. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 2n - n + 1 கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா n+1/2 which is equal என்ன வரும்னா ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அதான் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், இஃப் n is a positive integer r is non-negative integer அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ப்ரூவ் தட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴ and x⁴n-r இந்த எக்ஸ்பென்ஷன் ஆர் ஈக்குவல். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் மிடில் டைம் பார்த்தோம். இங்கே x⁴r x⁴n-r மட்டும் பார்த்தா போதும். ஸோ நம்மளுக்கு TR+1 NCR A⁴n-r B⁴rனு தெரியும். இங்கே n பதில் n தான் இருக்குது, A பதில் 1 இருக்குது, B பதில் x இருக்குது. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. NCR 1/n-r B x⁴rனு கிடைக்கும். 1 எத்தனை டைம் பண்ணிருப்பானா 1 தான். அப்போ NCR x⁴r மட்டும் வரும். NCR x⁴r மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன பண்ண அப்படின்னா சப்ஸ்டியூட் r/n-r. நம்மளுக்கு இந்த இடத்துல ஆறுங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா n-r. இப்போ ஆறுக்கு பதில் n-r போட்டிங்கன்னா ஆறுக்கு பதில் n-r, இங்கேயும் ஆறுக்கு பதில் n-r, பவர்லேயும் ஆறுக்கு பதில் n-r. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴r. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴rங்கிறது என்ன இருக்குங்க NCR இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴n-r NCn-r இருக்குது. அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. NCR = NCn-r. நம்ம இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் x⁴r = கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x⁴n-r. இதில் நம்ம ரிசல்ட்டே படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் சாப்டரில். NCR = NCn-rக்கு உங்களுக்கு என்ன வரணும் ஈக்குவலாக தான் வரும்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின், இஃப் a and b be two distinct integers, prove that a minus b is a factor of a⁴n minus b⁴n where n is a positive integer. அவங்களே ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. a⁴n இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா a⁴n = a minus b plus b the whole power n வச்சுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா a plus b the whole power nங்கிற ஃபார்முலாவில் ஏங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணால் a minus b போடணும். bக்கு b தான் இருக்குது. அப்போ n-க்கு n bக்கு b ஏங்கிறத மட்டும் என்ன போட்டால் போனால் a minus b. ஸோ பார்த்தீங்கன்னா NCABக்கு பதில் NCA minus b into b இந்த மாதிரி ஒரு 3-4 டைம் எழுதிங்க. NCA minus b into b NCA minus b into b ப்ளஸ் லாஸ்ட்டில் ஒரு 2 டைம் 0 0 1 1. இங்கே லாஸ்ட்டில் என்ன இருந்ததுன்னா இங்கே முன்னாடி n-1 இருக்கும். 0 1 up to etc n-1. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதெல்லாமே 1 தெரியும். a minus b the whole power n இதோட வேல்யூ 1 a minus b the whole power n-1 into b. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா NC நம்ம லாஸ்ட் டைம் பார்க்க முடியும்னா NC(n-1)ங்கிறது NC1க்கு ஈக்குவலுங்க. அப்போ n-க்கு ஈக்குவலாக வரும். அப்போ n into a minus b into b⁴n-1 இதெல்லாமே உங்களுக்கு என்ன 1ஆக மாறிடும். b⁴n மட்டும் இருக்கும். கரெக்டுங்களா.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா a மைனஸ் பிங்கிறது ஒவ்வொரு டைமுமே இருக்குது. இந்த ப்ளஸ் b பவர் நீங்கள் மூவ் பண்ணி உங்களுக்கு மைனஸ் b பவர் n, இதுக்கு முன்னாடி a பவர் n மட்டும் தான் இருக்கும். அப்போ a பவர் n மைனஸ் b பவர் n மட்டும் இருக்கும். இந்த ஒவ்வொரு டைம்லையும் உங்களுக்கு என்னென்னா a மைனஸ் b காமனாக இருக்குன்னா அவுட்டர் எடுத்துருங்க. அப்போ a மைனஸ் b பவர் n மைனஸ் 1, a மைனஸ் b பவர் n மைனஸ் 2, a மைனஸ் b அவுட்டரில் போச்சுன்னா n இன்ட்டு b பவர் n மைனஸ் 1 மட்டும் இருக்கும். இது ஒவ்வொரு டைமும் எதனுடைய ஃபேக்டராக a மைனஸ் பியோட ஃபேக்டராக, ஏன்னா ஒவ்வொரு டைமும் என்ன இருக்குது a மைனஸ் பிஆர் மல்டிபிளாக இருக்கிறனால விச் இஸ் ஃபேக்டர் ஆஃப் a மைனஸ் பி. தற்போது a மைனஸ் பி இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் எதனுடைய ஃபேக்டராக a பவர் n மைனஸ் b பவர் n ஃபேக்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th கொஸ்டின். இந்த binomial expansion of a plus b the whole power n if the coefficient of the 4th and 13th term of the equal then find x. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைனாமியல் 4th டேமும் 13th டேமும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் டேம் கொடுத்துருக்காங்க, எக்ஸனுடைய பவர் வேறு டேம் வேறு. தட் இஸ் T4ம் T13 ஈக்குவலும் கொடுக்குறாங்க. T4ல் வரக்கூடிய கோஎஃபிஷியன்ட்டையும் T13 இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். ஸோ நம்ம TR + 1 என்ன தெரியுங்க, NCR a பவர் n மைனஸ் ஆர் b பவர். T4னா T3 + 1, அப்போ ஆறுங்கிற இடத்துல 3 இருக்குது. அப்போ NC3 a பவர் n மைனஸ் 3 b பவர் 3. T13னா T12 + 1, அப்போ NC12 a பவர் n மைனஸ் 12 b பவர் 12. நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலுங்கிறாங்க. கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்ன ஆகுனா NC3 NC2ங்கிறது கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. 4th டைமும் 14th டைமும் ஈக்குவலாக இருக்குது. எனக்கு கண்டுபிடி NC3 NC2. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் NCX ஈக்குவல் NCYனா தென் எய்தர் x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் என்ன இருக்கும், ஆர் எக்ஸ் ஈக்குவல் ஒய்யாக இருக்கும். இங்கே எக்ஸும் ஒய் ஈக்குவல் இல்லை, அப்போ என்ன வரும், கண்டிப்பாங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் என்னங்கிறதுனால 12 + 3 ஈக்குவல் என்னுக்கு ஈக்குவல். அப்போ n ஈக்குவல் உங்களுக்கு என்ன வரும்னா 15ங்கிறது ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 14th கொஸ்டின். இஃப் த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்த 3 டைம் எடுக்கணும். ஒன்றா T1 T2 T3 எடுக்கணும், இல்லையா T2 T3 T4 எடுக்கணும். சரிங்களா, நம்ம கண்டினியூஸாக 3 டைம் எடுக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா TR + 1 TR + 2 TR + 3 இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி TR + 1 எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். 3 கன்சிக்யூட்டிவ் டைமுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா TR + 1 அப்படின்னா NCR a பவர் n மைனஸ் ஆர் b பவர். இப்போ R + 1 இருக்கையில் NCR கிடைக்கும், கரெக்டுங்களா. பார்க்கல TR + 1 இருக்கையில் NCR, TR + 2 இருக்கையில் NCR + 1, TR + 3 இருக்கையில் NCR + 2. ஸோ இதை கொஞ்சம் கேப்லாக பாருங்கள். NCR + 1 NCR + 2 3 டைம்ஸ் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி அசியூம் பண்ணிருக்கு. ஸோ அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:7:42. ஸோ ஃபஸ்ட்டு 2 ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:7, செகண்ட் 2 டைம் கம்பேர் பண்ணி 7:42. நம்மளுக்கு A:B தெரியும், A/Bன்னு எழுத முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா NCR / NCR + 1 = 1/7. இங்கே NCR + 1 / NCR + 2 = 7/42 which is equal 1/6. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 7 × NCR = NCR + 1. இங்கே 6 × NCR + 1 = NCR + 2 உங்களுக்கு கிடச்சிடும், கரெக்டுங்களா. இப்போ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா NCRனா n ஃபேக்டோரியல் / n மைனஸ் r ஃபேக்டோரியல் × r ஃபேக்டோரியல். அதே மாதிரி இங்கேயும் பார்க்கல n ஃபேக்டோரியல் / r ஃபேக்டோரியல்ங்கிறது r + 1 ஃபேக்டோரியல் × n மைனஸ் r ஃபேக்டோரியல். அப்போ n மைனஸ் r மைனஸ் 1 கிடைக்கும். n மைனஸ் r மைனஸ் 1 என்னென்ன கொண்டு போகல n மைனஸ் r மைனஸ் 1 கிடைச்சிடும் ஃபேக்டோரியல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை ஃபஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து காமனாக கொண்டு வரணும். டினாமினேட்டர் காமனாக கொண்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ரிசல்ட் கேப்லாம் பார்த்துக்குங்க. இது டிசனுங்கலாம் n மைனஸ் 1 n மைனஸ் 2 n மைனஸ் 3 அப் டு எக்ஸட்ரா 3 to 1. ஆர் இப்படி தான் 1 2 3 அப் டு எக்ஸட்ரா n மைனஸ் 3 n மைனஸ் 2 n மைனஸ் 1 n மைனஸ் 3யோட n மைனஸ் 2 பெரிய நம்பர், n மைனஸ் 2வோட n மைனஸ் 1 பெரிய நம்பர், n மைனஸ் 1வோட எது பெரிய நம்பர்னா nங்கிறது பெரிய நம்பர், கரெக்டுங்களா. ஸோ அப்படி பார்க்க நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் n மைனஸ் ஆறுங்கிற ஒரு டேமுக்கு பிஃபோர் நம்பர் என்னவாக இருந்திருக்குன்னா n மைனஸ் r மைனஸ் 1. ஆஃப்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா n மைனஸ் r ப்ளஸ் 1 இருந்திருக்கும். தட் இஸ் n மைனஸ் r மைனஸ் 1 n ப்ளஸ் r ப்ளஸ் 1 இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 7 × 1 இது n மைனஸ் r ஃபேக்ட் n மைனஸ் தட் இஸ் r ஃபேக்டர் அப்படியே வச்சுக்கலாம். r ஃபேக்டரோட கேன்சல் பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே இருக்குது. இந்த r ப்ளஸ் 1 ஃபேக்டோரியலை என்ன பண்ணிக்கலாம்னா தட் இஸ் 5 ஃபேக்டோரியல் இருக்குதுங்களா, 4 ஃபேக்டோரியல் × 5 எழுதிக்கலாங்களா, 4 ஃபேக்டோரியல் × 5 எழுதிக்கலாம். அப்போ r + 1 ஃபேக்டோரியலை r ஃபேக்டோரியல் × r + 1 எழுதிக்கலாம். அப்போ r + 1 × r ஃபேக்டோரியல் இந்த r ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி இங்கே பார்த்தீங்கன்னா n மைனஸ் r ஃபேக்டோரியல் 1/n மைனஸ் r. அதுக்கு பிஃபோர் டைம் என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் n மைனஸ் r மைனஸ் 1. இப்போ சொன்னீங்களா 4 ஃபேக்டோரியல் பார்த்தீங்கன்னா
3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4ன்னு எழுதுகிற மாதிரி நம்ம n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா n மைனஸ் ஆர் இன்ட்டு n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஒன் டிவைட் பை n மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டரில் வரும். ஸோ டினாமினேட்டரில் இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு 1 n minus r equal to 1 by r plus 1 கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வரும்னா 7r plus 7 equal to n minus r. அப்போ n minus 8r equal to 7. ஸோ ஆல்சோ இந்த டைம் ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இந்த மாதிரி இந்த பக்கம் பாதி இருக்குல்ல அந்த டைம் நம்ம எக்ஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். 6 into n plus ncr plus 1 equal to ncr plus 2 கிடைக்கும். இதுக்கு ஃபார்முலா n factorial divided by n minus r minus 1 minus 1 factorial into r plus 1 factorial equal to இங்கே பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைட் பை உங்களுக்கு என்ன வேணா n மைனஸ் ஆர் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல்னு கிடச்சிடும். கரெக்டுங்களா? n மைனஸ் ஆர் மைனஸ் 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை n ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 2 ஃபேக்டோரியல் இஸ் பார்த்தீங்கன்னா என்சிஆர்னுடைய ஃபார்முலா தான் n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் ஃபேக்டோரியல் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த ஸ்டெப் கிடச்சிடும். ஸோ ஏற்கனவே சொன்னால் தான் இதை ஃபஸ்ட்டு காமன் டைப் பண்ணுங்கள். என்ன கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 6 பை டினாமினேட்டர் இருக்குது இங்கே இருக்குங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே ஆர் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல காமனாக கேன்சல் ஆகிற மாதிரி இது ஆர் ப்ளஸ் 2 ஃபேக்டரில் ஆர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 1 எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? ஆர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏற்கனவே சொன்னதான் 5 ஃபேக்டோரியலை 5 இன்ட்டு 4 ஃபேக்டர்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? 5 இன்ட்டு 4 ஃபேக்டருங்கிறனால ஆர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 1 ஃபேக்டர்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரியே இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா n மைனஸ் ஆர் மைனஸ் 1 இதே அதே தான் 5 இன்ட்டு 4 ஃபேக்டருங்கிற மாதிரி n மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டரியில் n மைனஸ் ஆர் மைனஸ் 1 இன்ட்டு n மைனஸ் ஆர் மைனஸ் 2 ஃபேக்டர் எழுத முடியும். ஸோ அதில் காமனாக இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸில் நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n minus r minus 2 ஃபேக்டர் r plus 1 ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 6 by n minus r minus 1 by r plus 2. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6r plus 2 equal to n minus r minus 1. ஸோ n ஆல் ஒரே சைடு மூவ் பண்ணிடுங்க, இன்டீஜர் ஒரு சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா n minus 7 minus r equal to நம்மளுக்கு 13 கிடச்சிருது. இங்கே ஒரு ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். எலிமினேஷன் மெத்தட் வச்சு சால்வ் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிது 1 minus 2 சால்வ் பண்ணிட minus r equal to 7 minus 13 minus r equal to minus 6 கிடைக்கிது. அப்போ r equal to 6 r equal to 6 into 1 day 2 day சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1ல் போட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா n equal to 7 plus 8rனு கிடச்சிடும். n வர 7 plus 8rனா rக்கு வர 6 ஃபைன் பண்ணியிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 48 plus 7 என்ன கிடைக்கும் 55. நம்மளுக்கு என்னுடைய வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். அப்போ என்னுடைய வேல்யூ என்ன வரும்னா 55 உங்களுக்கு இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 15th கொஸ்டின். இந்த பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் 1 plus x the whole power n the coefficient of 5th and 6th and 7th terms are AP. அப்போ 5, 6, 7 டேர்ம்ஸ் உங்களுக்கு என்ன வரும்னா ஏபியை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா நீங்கள் என்னுடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்சிஆர்னா இது ஜென்ரல் டைம் டிஆர் ப்ளஸ் 1 என்ன வரும்னா என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர். ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்கிற இடத்துல என்ன தான் இருக்குது, ஏங்கிற இடத்துல 1, பிங்கிற இடத்துல எக்ஸ். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. என்சிஆர் 1 பவர் என் மைனஸ் ஆர் எக்ஸ் பவர் ஆர். 1 எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணாலும் 1 தான் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா என்சிஆர் எக்ஸ் பவர் ஆர் தான். ஸோ நம்மளுக்கு 5th டைம் நம்மளுக்கு டைம் தான் கொடுத்துருக்கு. T5, T6, T7. T5னா T4 + 1, T6னா T5 + 1, T7னா T6 + 1. ஸோ அதில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. NC4 x பவர் 4, இங்கே பார்த்தீங்கன்னா NC5 x பவர் 5, NC6 x பவர் 6. இதனுடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா NC4, NC5, NC6. இது நம்ம என்ன பண்ணுதுன்னா ஏபியை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு T1, T2, T3 இது ஏபியை எப்போ சொல்லுவீங்க T2 minus T1 equal to T3 minus T2ங்களா? இந்த T2 ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா 2 into T2 equal to T1 plus T3 கிடைக்கும். அப்போ T2 equal to T1 plus T3 divided by 2. அதாவது சென்டர் டைம் equal to first plus last divided by 2ங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் டைம் equal to first plus last divided by 2. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும் 2 into NC5 equal to NC4 plus NC6. நம்மளுக்கு NCRனுடைய ஃபார்முலா தெரியும். n ஃபேக்டோரியல் divided by r ஃபேக்டோரியல் into n minus r ஃபேக்டோரியல். அப்போ n ஃபேக்டோரியல் divided by 5 ஃபேக்டோரியல் into n minus 5 ஃபேக்டோரியல். இங்கே 4 ஃபேக்டோரியல் into n minus 4 ஃபேக்டோரியல். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 ஃபேக்டோரியல் into n minus 6 ஃபேக்டோரியல் கிடைக்கும். ஒவ்வொரு டைம்லையும் n ஃபேக்டோரியல் காமனாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் 2/5 ஃபேக்டோரியல் into n minus 5 ஃபேக்டோரியல், 1/4 ஃபேக்டோரியல் into n minus 4 ஃபேக்டோரியல், 1/6 ஃபேக்டோரியல் into n minus 6. டினாமினேட்டர் நம்ம இந்த மாதிரி காமனாக கொண்டு வந்துட்டோம்னா எல்லாமே ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இருக்கிறதுலே ஃபேக்டோரியல் எது ஹையஸ்ட்னு பாருங்கள் 6 ஃபேக்டோரியல். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6 ஃபேக்டோரியல்ங்கிறது தான் எல்லாத்துக்கும் காமனாக கொண்டு வரும். அப்போ இது என்ன வேணுங்க 6ஆல் வேணும். அப்போ இங்கே 6ஆல் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டர் 6ஆல் மல்டிபிள் பண்ணணும்.
இங்கே 5 into 6 வேணும் அப்படிங்கிறனால நியூமரேட்டர்லையும் 5 into 6 வேணும். இங்கே எதுவுமே தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரேட்டர் 5 into 6, இங்கே 6 மட்டும் போட்டிருக்கு. ஆல்ரெடி இந்த 2. ஸோ அதே மாதிரி இந்த n-1ல் எது ஹையஸ்ட்னு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் n-1, n-2, n-3 போடையில் இருக்கிற n-4 தான் ஹையஸ்ட் வேல்யூ. கரெக்டுங்களா? அப்போ n-4 ஹையஸ்ட்னா இதுவும் n-4க்கு மாற்றணும், இதுவும் n-4க்கு மாற்றணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா n-6 அடுத்த டைம் என்ன வரும் n-5, n-4. நம்மளுக்கு n-6 வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் n-5 n-4 மல்டிபிள் பண்ணிடுங்க. 5 வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் n-4 மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணால் போதும். 5 வரைக்கும் இருக்கக்கூடிய டைமில் n-4ஐயும் இதில் வந்து அது எல்லாமே இருக்குது காமனாகவே. இதில் பார்த்தீங்கன்னா n-5 n-4 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா டினாமினேட்டர்லாம் உங்களுக்கு காமனாக வந்துடும். எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு நியூமரேட்டர் மட்டும் சிம்ப்ளை பண்ணால் போதும். 30 இது என்னெல்லாம் மல்டிபிள் பண்ணிடுறேன் 30 + n² - 9n + 20 இது 12n - 48. ஸோ எல்லாம் ஒரே சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா n² - 21n + 98 = 0. இதை ஃபேக்டர் பண்ணிங்கன்னா n-14 × n-7 = 0. அப்போ n = 7 இருக்கலாம், ஆர் உங்களுக்கு என்ன இருக்கலாம்னா 14 இருந்திருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 16th question. Prove that c0² + c1² + c2² up to etc. cn² = 2n factorial divided by n factorial the whole squared. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு c0 அப்படிங்கிறது nc0க்கு ஈக்குவல், c1 அப்படின்னா nc1க்கு ஈக்குவல், c2 அப்படின்னா nc2க்கு ஈக்குவல். அதே மாதிரி ncrனா எதுக்கு ஈக்குவல்னா ncn-r. இது நம்ம சாப்பிட்ட cr = cn-rன்னு சொல்லிடலாம். we know that நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 1 + x the whole power என்ன nc0 + nc1x + nc2x² + up to etc. ncn(x) என்னன்னு தெரியும். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் nc0 nc1 தவிர என்ன பண்ணிங்கன்னா c0 c1 சொல்லி போட்டிருக்கோம். அவ்வளோதான். c0 + c1x + c2x² + up to etc. cn(x)n. ஸோ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கு ncr = ncn-r. அப்போ c0னா c1க்கு ஈக்குவல், c1 cn-1க்கு ஈக்குவல், cn-2 அப்போ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா c0க்கு ஈக்குவல். இந்த மாதிரி மாற்றினுங்க அப்புறம் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணியில் 1 + x the whole power n × 1 + x the whole power n இந்த டைம் ஃபஸ்ட்டோடைய ஈக்குவேஷன் இந்த செகண்ட் ஈக்குவேஷனுடைய RHS டைமும் மல்டிபிள் பண்ணியிருக்கு. இதை போட்டிங்கன்னா a power m × a power a power m + n அப்போ 2n கிடச்சிடும். இந்த ரெண்டு டைம் வச்சிருக்கு. ஈக்குவேட்டிங் x power n ஆன் போத் சைடு. x power n மட்டும் தான் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே என்ன பண்ணோம்னா x power n ஈக்குவல் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா x power n c0 இந்த இது கூட மல்டிபிள் பண்ணணும், c1ங்கிறது இங்கே செகண்ட் டைம் கூட மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இந்த c2 இங்கே தேர்ட், இந்த லாஸ்ட் டைம்ங்கிறது இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x power n கிடச்சிடும். ஸோ இதில் ஃபஸ்ட் டைம்ங்கிறது அங்கே லாஸ்ட் டைம், இதில் செகண்ட் டைம்ங்கிறது அங்கே லாஸ்ட் அண்ட் செகண்ட் அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு c0 × c0 c0², c1², c2², இங்கே மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா cn² கிடச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x power n எப்படி போடுறதுன்னு பார்க்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் tr + 1னா ncr a power n-r b power rங்களா. இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஏக்கு 1 இருக்குது, பிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது. கரெக்டுங்களா? அப்போ ஏக்கு 1 போட்டிங்கன்னா 1 power n எழுதி 1 தான் கிடச்சிடும். பிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ncr n பதில் 2n இருக்குன்னா 2ncr x power r. நம்மளுக்கு x power n வேணுங்கிறனால ஆருக்கு நம்ம என்ன போட்டால் போதும்னா n போட்டால் போதும். அப்போ ஆருக்கு n போட்டோம்னா x power n உடைய கோஎஃபிஷியன்ட் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 2ncn இருந்திருக்கும். 2ncn இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா ncr ஃபார்முலா இருக்குது. அப்போ n factorial divided by n - r factorial into r factorial போடையில் 2n factorial divided by n factorial into 2n - n factorial. அப்போ இங்கே n factorial into n factorial பார்த்தீங்கன்னா n factorial whole square கிடச்சிரும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ் முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் அந்த ரிசல்ட் பைனாமியல் தியரம் தட் இஸ் a + b the whole square ஃபார்முலாவே தான். அந்த a + b the whole square ஃபார்முலாவில் a² + 2ab + b²ல் வரக்கூடிய அந்த ஆன்சர் நம்ம என்னென்னா 1 to 1 வருதுங்களா. இந்த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன பண்ணால் காம்பினேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி எத்தனை டைம் பவரில் n இருந்ததுன்னா n + 1 டைம்ஸ் வந்துடும். மிடில் டைம் கண்டுபிடிக்க ஃபார்முலா படிச்சிருவோம். ஆடாக இருந்த ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈவனாக இருந்த ஃபார்முலா இருக்குது. அதேமாதிரி அந்த கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்துருந்தோம். இன் ஜென்ரல் டைமுக்கு ஃபார்முலா பார்த்துருக்கோம். r + 1th டைம் தட் இஸ் rth டைம்னா tr + 1 = ncr a power n - r b power r. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ண இந்த எக்ஸைஸ் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எக்ஸைஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.